அனைவருக்கும் வணக்கம். தொடரி டெஸ்ட்ல காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், ஓகேவா? இந்த இன்ட்ரெஸ்ட் டாபிக்கான क्वेश्चंस டிஸ்கஷன் பார்க்கலாம். ஓகேங்களா? இன்ட்ரெஸ்ட் டாபிக் பத்தி நம்ம ஆல்ரெடி ஒவ்வொன்றுத்துக்குமே ஓகேவா, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தனித்தனியா ஒரு வீடியோல கம்ப்ளீட்டா எல்லா மாடலுமே கவர் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஏதாச்சும் சம்ஸ் புரியல அப்படின்னா அந்த வீடியோஸ் போயிட்டு ஒரு முறை பார்த்துட்டு இந்த ரெண்டு டாபிக்லையும் தெளிவாயிடுங்க. இன்னைக்கு டெஸ்ட் எழுதுன 25 கொஸ்டினுக்கான டிஸ்கஷன் பார்க்கலாம். சரிங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இரண்டு வெவ்வேறு திட்டங்களில் முறையே 6 ஆண்டுகள் மற்றும் 10 ஆண்டுகளுக்கு அதே வட்டி விகிதத்தில் ஒரே முதலீட்டு தொகைக்கு பெறப்பட்ட எளிய வட்டிகளுக்கான விகிதம் என்னன்னு கேட்கிறாங்க. ஓகேவா? ரெண்டு ஸ்கீம்ல இன்வெஸ்ட் பண்றாங்க. ஓகேவா? அப்ப ரெண்டு வெவ்வேறு திட்டங்கள்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க. ஒரு திட்டத்துக்கு 6 ஆண்டுகள் டைம் பீரியட், இன்னொரு திட்டத்துக்கு 10 ஆண்டுன்றது டைம் பீரியட். ரெண்டுத்துமே பாத்தீங்கன்னா சேம் இன்ட்ரெஸ்ட் ரேட்னு சொல்லிட்டாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா ரெண்டுத்துலயுமே ஒரே தொகையை தான் முதலீடு செய்யறாங்க. அப்படின்னா ரெண்டு ஸ்கீம்ல இருந்தும் அவங்களுக்கு ஒரு வட்டி வரும் தானே. ஃபர்ஸ்ட் ஸ்கீம்ல இருந்து ஒரு வட்டி வரும், அது 6 இயர்ஸ்க்கு வரும். ரெண்டாவது ஸ்கீம்ல இருந்து 10 வருஷத்துக்கு வட்டி வரும். அப்ப இந்த ரெண்டு வட்டிக்கான ரேஷியோ என்ன அப்படின்ற மாதிரி கேட்காங்க. சரி, ஓகே, நம்ம பார்க்கலாமா? ஓகே, ரெண்டு ஸ்கீம், இது ஃபர்ஸ்ட் ஸ்கீம், இது செகண்ட் ஸ்கீம். ஓகேவா? இது ரெண்டுத்துல இருந்து வரக்கூடிய சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், இதுக்கான ரேஷியோ தான் கேட்கறாங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஓகேவா, நமக்கு ஃபார்முலாவே இல்லாம கூட இதை நம்ம அப்ரோச் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பேசிக்கா தெரிஞ்சுக்கலாம், அதுக்கடுத்து இதை எப்படி ஸ்பீடா அப்ரோச் பண்றதுன்றதையும் பார்க்கலாம். ஓகேவா? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எனக்கு வேணும், எஸ்ஐ எனக்கு வேணும்னா நான் என்ன யூஸ் பண்ணுவேன்? PNR/100 தானே யூஸ் பண்ணுவேன். ஓகேவா? இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா PNR/100. ஓகே, அவங்க என்ன சொன்னாங்கன்றதை அதை அழகா அப்டேட் பண்ணுங்க. ஓகேவா? ரெண்டு ஸ்கீம்லையுமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய அந்த அசல் தொகை சேம்னு சொன்னாங்க. அப்ப இங்கேயும் பீன்ற தொகையை நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தா, ரெண்டாவது ஸ்கீம்லையும் பீன்ற தொகையை தான் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பேன். ஓகேவா? ரெண்டுத்துலயும் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வட்டி விகிதமும் சேம்னு சொன்னாங்க. ஓகேவா? அப்ப இங்கேயும் ஆர் தான், இங்கேயும் ஆர் தான். சரியா? ஓகே, என் கொடுத்தனாலும் சரி, அடுத்து நான் ஆர் கொடுத்துட்டேன். ஓகே, அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்கீம்ல 6 வருஷம் இன்வெஸ்ட் பண்றாங்க. அப்ப என்னோட வேல்யூ ஃபர்ஸ்ட் ஸ்கீமுக்கு 6 வருஷம். ஓகேவா? செகண்ட் ஸ்கீம் பாத்தீங்கன்னா 10 வருஷம். ஓகே, PNR/100 எல்லாத்துக்குமே இந்த 6% வரனால கீழே 100 வரும் இல்லையா? ஓகே, ரேஷியோ கண்டுபிடிக்கும் போது தொகுதிக்கும் தொகுதிக்கும் அடிக்கலாம், பகுதிக்கும் பகுதிக்கும் அடிக்கலாம் இல்லையா? பாருங்க, அப்ப ஒரு பிக்கு ஒரு பி, ஆருக்கு ஆர் அடிச்சிடலாம், 100க்கு 100 அடிச்சிடலாம். மீதி இங்க இருப்பாங்க 6க்கும் 10க்கும் 2 டேபிள் வரும் இல்லையா? 3 டைம்ஸ் 5 டைம்ஸ். இதுக்கு மேலே ஏதாச்சும் அடிக்க முடியுமான்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே அடிக்க முடியாது. அப்போ ரெண்டு ஸ்கீம்ல இருந்து வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்கான ரேஷியோ என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3:5. நம்ம பேசிக்கா சால்வ் பண்ணா இந்த மாதிரி தான் சால்வ் பண்ணணும். ஓகேவா? ஆனா நாம இந்த மாதிரி டைப் ஆல்ரெடி ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா ஓகேவா, ரெண்டுத்துலயே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்கான ரேஷியோ தான் கேட்க போறாங்க. ஓகேவா? அசலும் வட்டி விகிதமும் சேமா இருந்துச்சு அப்படின்னா இந்த PNR/100ன்றது எல்லா இடத்துலயுமே சேமா இருக்க போகுது. அப்ப இது எப்பவுமே கேன்சல் ஆகிட போகுது. அப்ப மீதி சேஞ்ச் ஆகக்கூடிய ஒரு வேல்யூ, அப்ப என்னோட வேல்யூ தான் சேஞ்ச் ஆகுது. ஃபர்ஸ்ட் ஸ்கீம்க்கு 6 இயர்ஸ், செகண்ட் ஸ்கீம்க்கு 10 இயர்ஸ். ஓகேவா? அப்ப எது சேஞ்ச் ஆகுதோ, டைம் பீரியட் சேஞ்ச் ஆனா டைம் பீரியடுக்கான ரேஷியோ மட்டும் இல்லையா, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சேஞ்ச் ஆகுது, அசல் முதலீட்டு காலம் சேம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அப்ப வட்டி விகிதத்துக்கு மட்டும் நீங்க ரேஷியோ கண்டுபிடிச்சாலும் போதுமானது. இது ரெண்டை வச்சுதான் கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேவா? அப்ப இதுக்கு பாருங்க ரேஷியோ என்னவா இருக்கும்? 3:5. ஓகேவா? நமக்கு இந்த டைப் பண்ணி நம்ம ஆல்ரெடி ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா நம்மளோட ஆன்சர் ரொம்ப ஈஸியா இருக்கும். நம்ம அப்ப பாருங்க ஆப்ஷன் பி தான் நம்மளோட ஆன்சர். ஓகேவா? தெரிஞ்சவங்க அப்படி அப்ரோச் பண்ணுங்க, தெரியாதவங்க சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்கான ரேஷியோ கேட்கறாங்க, அப்ப சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்கான ரேஷியோ கொண்டு வந்து ஆன்சர் கொண்டு வந்தாலும் சரி. ஓகேவா? அடுத்த கொஸ்டின். ஓகே, அடுத்து பாருங்க. ஒரு தொகை 10 ஆண்டுகளுக்கு ஒரு நிலையான எளிய வட்டி விகிதத்தில் முதலீடு செய்யப்பட்டது. 5% அதிக விகிதத்தில் முதலீடு செய்திருந்தால் வட்டி 1200 அதிகமாக இருந்திருக்கும் அப்படின்னா தொகையை கண்டறியும். நமக்கு தெரியும் அசல் தான். ஓகேவா? பி அப்படின்றது என்னன்னா சொல்லுவாங்க, முதலீட்டு தொகை, கடன் கொடுத்த தொகை, அப்படி இல்லையா அசல் இல்ல தொகை, நார்மலா அந்த அமௌண்ட் என்ன அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஓகே, இல்லையா மொத்த தொகைன்றது மொத்த தொகை, இல்ல மாறிய தொகை, இல்ல 2 வருஷம் கழிச்சு மொத்த தொகை என்னவாக இருந்திருக்கும் அப்படின்னு கேட்பாங்கன்றது நமக்கு தெரியும். ஸோ ஓகே, 10 வருஷத்துக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல ஒரு அமௌண்ட்டை இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க. ஓகேவா? அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் பத்தி எல்லாம் அவங்க சொல்லல, 10 இயர்ஸ் பண்றாங்கன்றதான் சொல்றாங்க. ஆல்ரெடி பண்ண இன்ட்ரெஸ்ட் ரேட்டை விட இப்போ 5% அதிகமான இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு முதலீடு செஞ்சிருந்தா அவங்களுக்கு இந்த இடத்துல வந்த இன்ட்ரெஸ்ட்டை விட 5% அதிகமான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கும்போது அவங்களுக்கு 1200 ரூபாய் வட்டி அதிகமா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா அவங்க முதலீடு செஞ்ச தொகை என்னன்னு கேட்கறாங்க. ஓகேவா? எனக்கு ஃபர்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டே தெரியாது, 10 இயர்ஸ்க்கு எனக்கு ஒரு வட்டி வந்திருக்கும். ஓகேவா?
இப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட் 5% அதிகமாக இருந்தால் ஆல்ரெடி எனக்கு கிடைச்ச இன்ட்ரெஸ்ட்டை விட இப்போ எவ்வளோ பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட் எனக்கு அதிகமாக கிடைச்சிருக்குன்றதை மட்டும் யோசிங்களேன். ஒரு வருஷத்துக்கு 5% அதிகமான வட்டி கிடைக்குது அப்படின்னா 10 வருஷத்துக்கு ஓகேவா, 10 × 5 பண்ணால் என்ன வரும், நமக்கு 50ன்னு வருமா. அப்போ 10 வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கிடைச்சதை விட இப்போ எனக்கு 50% இன்ட்ரெஸ்ட் அதிகமாக கிடைச்சிருக்கும். அதுதானே அவங்க சொன்னாங்க. 5% நீங்கள் அதிகமாக இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு கடன் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1200 ரூபாய் அதிகமாக வட்டி கிடைச்சிருக்கும்னு சொன்னாங்க. அப்போ எனக்கு 50% அதிகமான வட்டி கிடைச்சிருக்கும். ஒரு வருஷத்துக்கு 5% அதிகமாக கிடைக்குதுன்னா 10 வருஷத்துக்கு 50% இன்ட்ரெஸ்ட் எனக்கு அதிகமாக கிடைச்சிருக்கும். அப்போ இந்த 50% இன்ட்ரெஸ்ட் தான் நமக்கு 1200 rupees. அப்போ அவங்க என்ன கேட்குறாங்க, அந்த தொகை என்னன்னு கேட்குறாங்களா. அப்போ அந்த தொகை அசல் எப்பவுமே நமக்கு எவ்வளோ 100%. 50% 1200னா 100% இன்ட்டு 2 பண்ணால் கிடைக்குமா. அப்போ இங்கேயும் இன்ட்டு 2 பண்ணிங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும், 2400. ஓகேவா. அப்போ முதலீடு செஞ்ச தொகை என்னன்னு பார்த்தீங்கன்னா 2400 ரூபாய். ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின். அடுத்து பாருங்க, ஒரு தொகை ஆண்டுக்கு 7.5% எளிய வட்டி விகிதத்தில் 4 ஆண்டுகளுக்கு முதலீடு செய்யப்பட்டது. முதலீடு 5 வருடங்கள் என்றால் வட்டியாக மேலும் 375 கிடைத்திருக்கும் அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப முதலீடு செய்யப்பட்ட ஆரம்ப தொகை என்னன்னு கேட்கிறான். சரியா. ஒரு அமௌண்ட்டை 7.5 இன்ட்ரெஸ்ட் ரேட்ல, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ரேட்ல 4 இயர்ஸ்க்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க. ஓகேவா. அதையே அவங்க 4 இயர்ஸ்க்கு பதில் சேம் அமௌண்ட் சேம் இன்ட்ரெஸ்ட் ரேட்ல 5 இயர்ஸ்க்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வட்டி இன்னும் பார்த்தீங்கன்னா 375 ரூபாய் அதிகமாக கிடைச்சிருக்குமா. இந்த கொஸ்டினை பார்க்கும்போது அவங்க கொடுத்துருக்கக்கூடிய அமௌண்ட்ன்றது இந்த 375 rupees தான். இந்த 375 rupeesன்றது எவ்வளோ பர்சன்டேஜ்னு கண்டுபிடிச்சா இதுக்கு நம்ம டக்குன்னு ஆன்சர் பண்ணிடலாம். பாருங்க, 4 வருஷத்துக்கு அவங்களுக்கு வட்டி மொத்தமா எவ்வளவு கிடைச்சிருக்கும்னு பாருங்க. ஒரு வருஷத்துக்கு 7.5 அப்படின்னா 4 வருஷத்துக்கு நமக்கு என்னவா இருந்திருக்கும், 30% இருந்திருக்கும். அதே 5 வருஷத்துக்குன்னா 5 × 7.5 எப்பவுமே மொத்தமா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், டோட்டல் பர்சன்டேஜா கன்வெர்ட் பண்ணிக்கும். அப்போ n × r பண்ணும்போது மொத்தமா ஒரு வருஷத்துக்கு 10% வட்டி அப்படின்னா எனக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல 4 வருஷம் கழிச்சு நான் எவ்வளவு வட்டி கட்டிருப்பேன் பார்த்தீங்கன்னா 4 × 10 40% கட்டிருப்போம். அப்போ டோட்டல் டக்கு நீங்க என்ன பண்ணலாம், அசல் இந்த 40% கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா 4 வருஷத்துக்கான சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் சொல்லிடலாம். எப்பவுமே நம்ம இந்த மாதிரி பர்சன்டேஜ்ல டக்குன்னு ஆன்சர் பண்ணிட்டே வந்துடும். அப்போ 5 வருஷத்துக்கு நான் எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் கட்டிருப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 × 7.5 நமக்கு என்ன வரப்போ 37.5. 4 இயர்ஸ்க்கு 30%, 5 இயர்ஸ்க்கு 37.5%. அப்போ எனக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் அதிகமாக வட்டி கிடைச்சிருக்கும் பார்த்தீங்கன்னா 7.5% வட்டி அதிகமாக கிடைச்சிருக்கு. அப்போ அந்த 7.5% தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா 375. ஓகேவா. எப்பவும் போல ஆரம்ப தொகை வேணும் அப்படின்னா 100%. ஏன்னா ஆரம்ப தொகைன்றது அசல் தொகை. அப்போ 100% நான் கண்டுபிடிக்கும். ஓகே. 375 அதாவது 375 7.5 அடிக்கிறது எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய அந்த ஒரு பாயிண்ட்டை எடுத்துட்டு அதுக்காக இங்க ஒரு 0 சேர்த்துக்கலாம். இப்ப பாருங்க, இது 75 அடிக்கலாமா. 375ல எத்தனை முறை 75 இருக்கும், 3 4 5 முறை இருக்குமா. ஓகேவா. அப்ப 50. அப்போ 1% 50 அப்படின்னா 100% என்னவா இருந்திருக்கும், 5000 ரூபாயா இருந்திருக்கும். அப்ப ஆரம்ப தொகை என்னன்னு பாத்தீங்கன்னா 5000 ரூபாய். ஓகேவா. இங்க இதெல்லாம் கூட கண்டுபிடிக்காம இன்னும் நம்ம கொஞ்சம் ஸ்மார்ட்டா யோசிக்கிறோம் அப்படின்னா 4 வருஷத்துக்கு கடன் கொடுத்தா ஒரு இன்ட்ரெஸ்ட் கிடைச்சிருக்கும். அதே 5 வருஷத்துக்கு நீங்க கடன் கொடுத்திருந்தா 4 வருஷத்துக்கு கிடைச்ச வட்டியை விட இப்ப 375 ரூபாய் அதிகமா கண்டுபிடிச்சு கிடைச்சிருக்குன்னு சொல்றாங்க. அப்ப 4 வருஷத்துக்கும் 5 வருஷத்துக்கும் இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன டிஃபரன்ஸ் இருக்குன்னு பார்த்தா இந்த 7.5% இன்னொரு அதிகமா கிடைச்சிருக்கும் ஒரு வருஷத்துக்கு. அப்படியா. அப்ப அந்த 375 டக்குன்னு நம்ம என்ன பண்ணிடலாம், 7.5% அப்படின்றத நம்ம அனலைஸ் பண்ணிடலாம். ஓகேவா. அடுத்த கொஸ்டின் போலாம். ஓகே. அடுத்து பாருங்க, 4 ஆண்டுகளுக்கு ரூபாய் 5000 மற்றும் 5 ஆண்டுகளுக்கு ரூபாய் 4000 வைப்பு தொகையில் ஒரே மாதிரியான வருடாந்திர எளிய வட்டி விகிதத்தில் ரூபாய் 2400 மொத்த வட்டியாக தரும் அப்படின்னா வருடாந்திர வட்டி விகிதம் என்னன்னு கேட்கிறான். ஓகேவா. 5000 rupees 4 இயர்ஸ்க்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க ஒரு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல. அதே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல 5 இயர்ஸ்க்கு 4000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க. ரெண்டுத்துலயும் சேர்த்து அவங்களுக்கு வட்டி பாத்தீங்கன்னா 2400 ரூபாய் கிடைக்குது அப்படின்னா அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு கேட்கறாங்க. இதை ஃபார்முலா மெத்தட்லயும் நம்ம அப்ரோச் பண்ணலாம், ரேஷியோ மெத்தட்லயும் அப்ரோச் பண்ணலாம். எதுவாக இருந்தாலும் அது நம்மளோட விருப்பம். சரியா. ஓகே. நம்ம ஃபார்முலா மெத்தடே போகலாம். 5000 ரூபாய்க்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் PNR/100ங்களா. 4000 ரூபாய்க்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வேணும், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வேணும். அப்போ PNR/100 எடுத்துக்கிறேன்னா இந்த ரெண்டுத்துலயும் வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட் சேர்த்து மொத்தமா எனக்கு எவ்வளவு கிடைச்சிருக்குன்னா 2400 ரூபாய் இன்ட்ரெஸ்டா கிடைச்சிருக்கு மொத்தமா 2 ஸ்கீம்லயே இருந்து. ஓகே. இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்கீம்ல நான் 5000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கேன் அசல். எவ்வளவு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா 4 வருஷத்துக்கு. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எனக்கு தெரியாது, நான் 6ன்னு எடுத்துக்கேன். 100ங்களா.
ப்ளஸ் ஓகேவா. செகண்ட் ஸ்கீமில் பார்த்தீங்கன்னா 4000 rupees நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன். எவ்வளோ வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா 5 வருஷத்துக்கு. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இங்கேயும் ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. அதாவது ரெண்டு இடத்துல நான் 6 கொடுத்துக்கிறேன். டிவைடட் பை 100ங்களா ஈக்குவல் டு 2400. ஓகேவா. சரி ஓகே, யோசிங்க பார்க்கலாம். இந்த 100க்கு இந்த 2 ஜீரோவா, இந்த 100க்கு இந்த 2 ஜீரோவா, இதுக்கு மேலே ஏதாச்சும் அடிக்க முடியுமானா அடிக்க முடியாது. அப்போ 50 × 4 200ங்களா, 200 × 6 200 6 வருமா, 40 × 5 அதுவும் 200 இன்ட்டு 6 பண்ணும்போது 200 6 வருமா, ஈக்குவல் டு 2400. ஓகேவா. இது ரெண்டையும் நம்ம சேர்த்தனா 400 6 வரும். ஓகேவா, 400 6 வரும். அங்கே ஈக்குவல் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2400 இருக்கு. 2 ஜீரோ 2 ஜீரோ அடிச்சிடலாமா, ஒரு முறை 6 முறை. அப்போ 6ஓட வேல்யூ நமக்கு என்னென்னு வருது 6%. ஓகேவா. அப்போ எவ்வளோ ரேட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு அவங்க இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா 6% என்ற வட்டி விகிதத்துக்கு அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா. இந்த மாதிரி டக்கு நம்ம எடுத்து என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேவா. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. 6% வருடாந்திர வட்டி விகிதத்தில் ரூபாய் 2500க்கு 2 ஆண்டுகள் மற்றும் 3 மாதங்களில் பெறப்பட்ட வட்டி எவ்வளவுன்னு கேட்குறாங்க. ஓகே, இங்க பாருங்க, இங்க எங்கேயாச்சும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எளிய வட்டி இல்ல கூட்டு வட்டின்ற வார்த்தை ஏதாச்சும் வந்திருக்கா அப்படின்னா ரெண்டுமே வரல. கூட்டு வட்டின்ற வார்த்தையும் வரல, எளிய வட்டின்ற வார்த்தையும் வரல. அப்ப இந்த வட்டி கேள்வி எந்த வட்டி கேட்கறாங்கன்னு பாத்தீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், தனி வட்டி தான் கேட்கறாங்க. சரி பார்த்தலாமா. 6% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அசல் டைம் பீரியட் பார்த்தீங்கன்னா 2 years நம்ம டக்குன்னு போட்டோம். இங்க என்ன கொஞ்சம் மாத்தி கொடுத்துருக்காங்க, 2 years and 3 months கொடுத்துருக்காங்க. அப்போ பாருங்க, எப்பவுமே எனக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வேணும்னு வச்சுக்கோங்களேன், நான் என்ன பண்ணுவேன், PNRவை 100 தான் யூஸ் பண்ணுவேன். ஃபார்முலாவே யூஸ் பண்ணால் நான் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு நான் என்ன பண்ணுவேன், அப்போ அந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ பர்சன்டேஜ் நான் கண்டுபிடிப்பேன். அப்போ எனக்கு N × R பெருக்க போகிறேன். ஓகேவா. Nன்றது என்ன, டைம் பீரியட் 2 years 3 months. ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா 6%, அதுவும் பர் இயருக்கு. அப்போ நான் பெருக்கும் போது ஆறுன்றது பர் இயருக்கு கொடுத்துருக்கேன் அப்படின்னா என்னன்றதும் கம்ப்ளீட்டாக இயராக தான் இருக்கும். 2 வருஷம் 3 மாசம் கலந்து இருக்கக்கூடாது. ஓகேவா. அதுவே இந்த 6%ன்றது மந்த்தா இருந்துச்சுன்னா என்னோட என்னன்ற டைம் பீரியட் ஃபுல்லாவே மந்த்ஸா தான் இருக்கும். 2 years 3 months இருக்கக்கூடாது. அப்போ மொத்தமா பாத்தீங்க அப்படின்னா 24 ஒரு 3 சேர்த்தீங்க அப்படின்னா 27 months தான் நான் கொடுக்கணும். அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எந்த டைம் பீரியட் மென்ஷன் பண்ணதோ அதே டைம் பீரியட் தான் என்னோட காலமும் இருக்கு. அப்போ 2 years கம்ப்ளீட்டா இருக்கு. அந்த 3 months மட்டும் நான் இயரா மாத்திக்கிறேன் அப்படின்னா 3 months. ஓகேவா. இயரா மாத்திரனா 1 yearக்கு 12 months. அப்போ 3/12 நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா 1/4. ஓகேவா. அப்போ நான் 2 years 3 months 2 × 1/4 அப்படின்னு மாத்திக்கலாம். ஓகேவா. 2 × 1/4 இயர்னு மாத்திக்கலாம். ஓகேவா. இதையும் இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா 8 9/4 × 6ன்னு சொல்லலாமா. ஓகே, இங்க நம்ம அடி சொல்லினா இங்க 2 times 3 times 9 × 3 27 27/2. அப்போ 27ல பாதி 10 13.5. அப்போ 2 years 3 monthsக்கு 6% இன்ட்ரெஸ்ட் ரேட்ல நான் வட்டி கட்டுறேன் அப்படின்னா மொத்தமா நான் எவ்வளவு வட்டி கட்டியிருப்பேன்னு பார்த்தீங்கன்னா 13.5% நான் வட்டியா கட்டியிருப்பேன். ஓகேவா. அப்போ நான் எனக்கு வட்டி மட்டும் வேணும் அப்படின்னா அசல்ல 2500 ஓகேவா 2500ல 13.5% என்னன்னு கண்டுபிடிச்சா அப்படின்னா நான் என்னோட சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு சொல்லிடுவேன். ஓகேவா. பாருங்க 10%ன்றது 250. ஓகேவா. எப்பவுமே ஒரு ஸ்தானம் முன்னாடி புள்ளி வச்சு பார்த்தா அது 10% 250. ஓகே, 3%ன்றது 25ன்றது 1%. அப்போ 3%ன்றது 75 rupees. ஓகே, 0.5 வேணும். 25ன்றது 1%. அப்போ அதுல பாதின்றது தான் 0.5 அரை. ஓகேவா. அப்போ 25ல பாதி அப்படின்னா 12.5. இதெல்லாம் சேர்த்தீங்க அப்படின்னா என்னோட இன்ட்ரெஸ்ட் கிடைச்சிரும் 7 12 13 1. ஓகேவா. அப்போ என்னோட வட்டி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 337.5 ரூபாய். ஓகேவா. ஆப்ஷன் சி. ஒன்று நார்மலாக பர்சன்டேஜில் போகிறோம். எப்பவும் போல் ஒரு வருஷத்துக்கு 6% வட்டி அப்படின்னா 2 வருஷம் 3 மாதம் நான் மொத்தமாக எவ்வளோ வட்டி கட்டியிருப்பேன்றதா N × R கண்டுபிடிக்கும். 13.5% நான் வட்டியை கட்டியிருக்கேன். அப்போ தெரிஞ்சிருச்சு. ஓகேவா. அப்போ டக்கு நம்ம அதுக்கு மேலே என்ன பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் பண்ணிடலாம். இதை இன்னும் கொஞ்சம் யோசிக்கிறோம் அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு 6%, இன்னொரு வருஷத்துக்கு 6%, 3 மாதம்ன்றது ஒரு வருஷத்துல 1/4 பங்கு. அப்போ 6%ல 1/4 பங்கு எனக்கு வேணும் அப்படின்னா இதை நம்ம என்ன பண்ணணும், 4ஆ டிவைட் பண்ணணும். அப்போ by4 பண்ணுறோம். நமக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 3/2. 3/2ன்றது 1.5. அப்போ இதில் ஒரு 1.5 சேர்த்து அப்படின்னா மொத்தமாக 13.5% நான் இன்ட்ரெஸ்டாக கட்டியிருக்கேன். பர்சன்டேஜில் நம்ம ஸ்ட்ராங்காக இருந்தோம் அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் கொஸ்டின்னா நமக்கு ஒரு விஷயமே கிடையாது. டக்கு நிறைய வழி இருக்குது. நம்ம ரொம்ப ஈஸியாக அழகாக ஆன்சர் பண்ணிட்டு போயிடலாம். ஓகேங்களா. பாருங்க, இப்போ வட்டி பர்சன்டேஜ் கிடைச்சிருச்சு.
2 வருஷம் 3 மாசம் நான் 13.5% இன்ட்ரெஸ்ட் கட்டியிருக்கேன். அப்போ அந்த அசல்ல நீங்க அந்த பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சீங்க அப்படின்னா உங்களோட இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் உங்களுக்கு கிடைச்சிடும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, நெக்ஸ்ட். ஒரு தொகை 20% கூட்டு வட்டியில் 2 ஆண்டுகளுக்கு முதலீடு செய்யப்படுகிறது. அரையாண்டு அடிப்படையில் வட்டி செலுத்தினால் ஆண்டு அடிப்படையில் செலுத்த வேண்டிய வட்டியை விட 482 ரூபாய் அதிகமாக பெறுகிறதுன்னு அந்த தொகை என்னன்னு கேட்கிறாங்க. இது என்ன கொஸ்டின் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கேன் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸி தான். பார்க்கலாமா? எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அமௌண்ட் தெரியாது, அசல் தொகை தெரியாது, பி தெரியாது அப்படின்னா நான் என்னன்னு எடுத்துக்கிறேன், 100ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? இன்ட்ரெஸ்ட் ரேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பர் இயருக்கு ஒரு வருஷத்துக்கு 20% வட்டி. ஓகே, நான் ஒரு வருஷத்துக்கு வட்டி கட்டினேன்னா இந்த 100 ரூபீஸ்க்கு 20% இன்ட்ரெஸ்ட் கட்டிட்டு இருப்பேன். ஆனா அதே நான் அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி கட்டியிருக்கேன் அப்படின்னா எனக்கு ஒரு வருஷத்துக்கு கட்டுற வட்டியை விட அரையாண்டுக்கு ஒரு முறை கட்டும்போது வட்டி 482 ரூபாய் அதிகமா வருதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போனா அந்த அசல் என்னன்னு கேட்கறாங்க. பார்க்கலாமா? ஓகே, நான் அசல 100 ரூபான்னு எடுத்துக்கிறேன். நான் 1 இயர்க்கு ஒன்ஸ் இன்ட்ரெஸ்ட் கட்டுறேன் அப்படின்ற மெத்தடை நான் கூட்டு வட்டி கட்டிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் 1 இயர்க்கு 20%. அப்போ பர் இயர்க்குன்னு பார்த்தீங்கன்னா ஓகே, இங்கே 2 இயர்ஸ் கொடுத்துருக்காங்களா? அப்போ 2 இயர்ஸ், அப்போ 100க்கு நான் 2 டைம்ஸ் 20% கண்டுபிடிக்கணுன்றதை நம்ம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல பார்த்துருப்போம். ஓகே, 20%ன்றது 20க்கு ஒரு 20% என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 4. ஓகே, எப்பயுமே ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இன்ட்டு 2, செகண்ட் ஸ்டெப் இன்ட்டு 1 பண்ணுவோமா? அப்போ 44. ஓகேவா? அப்போ 1 இயர்க்கு பேசிஸ்ல ஓகே 1 இயர் ஒன்ஸ் நான் வட்டி கட்டுறேன்னா 2 இயர்ஸ்க்கு 100 ரூபீஸ்க்கு நான் 44 ரூபீஸ் இல்லை 44% நான் இன்ட்ரெஸ்டாக கட்டியிருப்பேன். அதே 100 ரூபீஸ்க்கு ½ இயர் ஒன்ஸ் நான் வட்டி கட்டுறேன், அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி கட்டுறேன் அப்படின்னா என்னோட வட்டி 482 ரூபாய் அதிகமாகுது. அப்போ அது பர்சன்டேஜ் ஆண்டுக்கு ஒரு முறை கட்டுறதை விட எவ்வளோ அதிகமாகுதுன்றதை நம்ம கண்டுபிடிச்சிடலாமா? ஓகே, அரையாண்டுக்கு ஒரு முறை ஆனால் மொத்தமாக 2 இயர்ஸ், ½ இயர் ஒன்ஸ் நான் வட்டி கட்டுறேன் அப்படின்னா 2 வருஷத்துக்கான வட்டியை நான் 4 முறை கட்டியிருப்பேன். ஆமா தானே? ஏன்னா 2 வருஷத்துல 4 அரையாண்டு இருக்கும். அப்போ நான் 4 டைம்ஸ் வட்டி கட்டியிருப்பேன். ஓகேவா? இங்க பாருங்க 2 வருஷத்துக்கான வட்டி தான் இயர்லி ஒன்ஸ் நான் கட்டுறேன், வருஷத்துக்கு ஒரு முறை கட்டுறேன் அப்படின்னா நான் 2 முறை கட்டியிருப்பேன், 2 டைம்ஸ் கட்டியிருப்பேன். ஓகேவா? அதனால நான் என்ன பண்றேன், 2 டைம்ஸ் இங்க பர்சன்டேஜ் எடுத்திருக்கேன். ஓகேவா? 2 டைம்ஸ் பர்சன்டேஜ் எடுத்திருக்கேன். அதாவது 2 இயர்ஸ்க்கு ½ இயர் ஒன்ஸ் கட்டுறேன் அப்படின்னா நான் 4 டைம்ஸ் பர்சன்டேஜ் எடுக்கணும். ஓகே, அப்போ 4 டைம்ஸ் 100% எடுத்துடலாமா? என்ன பர்சன்டேஜ் எடுக்கணும்? ஒரு வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் தான் 20%. அப்போ ½ இயர் ஒன்ஸ் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், அதுல பாதியா தான் கட்டுவேன், 10% தான் கட்டுவேன். ஏன்னா ஒரு வருஷத்துக்கு தான் 20% வட்டி, நான் அரையாண்டுக்கு ஒரு முறை கட்டும்போது 10% தான் கட்ட போறேன். ஓகேவா? அப்போ அரையாண்டுக்கு ஒரு முறை மாறும்போது வட்டியும் பாதியா மாறிடும், காலாண்டுக்கு ஒரு முறை மாறும்போது வட்டியும் அதுல 1/4 பங்கா மாறிடும்ன்றத ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ 100க்கு 10%ன்றது 10. ஓகேவா? அதுக்கு அடுத்து 10க்கு ஒரு 10% எடுக்கணும் இல்லையா? அப்போ 1க்கு ஒரு 10% எடுக்கணும் இல்லையா? அப்போ 0.1. பாருங்க, அப்போ நான் 3 முறை தான் 10% எடுத்திருக்கேன். சரியா? 3 முறை தான் எடுத்திருக்கேன். அப்போ நான் எத்தனை முறை எடுக்கணும்? 4 முறை எடுக்கணும். 0.1க்கும் ஒரு 10% எடுக்கணும். அப்போ இன்னொரு ஸ்தானம் புள்ளி முன்னாடி வைக்கணும். ஓகேவா? அப்போ 0.1 ஆயிடுச்சு. இதுக்கு மேலே என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இன்ட்டு 4, செகண்ட் ஸ்டெப் இன்ட்டு 6, அடுத்த ஸ்டெப் இன்ட்டு 4, அடுத்த லாஸ்ட் ஸ்டெப் இன்ட்டு 1 பண்ணணும். ஓகே, அப்போ 10 × 4 40, 1 × 6 6, 46, 0.1 × 4 0.4, அப்போ 46.4, 0.01 × 1னா 0.04. அப்போ இதை எல்லாத்தையும் நம்ம சேர்த்தோம், 0.1 சேர்த்தோம் அப்படின்னா 46.41. அப்போ ½ இயர் ஒன்ஸ் நான் கட்டுறேன் அப்படின்னா 2 இயர்ஸ்க்கு நான் எவ்வளோ வட்டி கட்டியிருப்பேன்னு பார்த்தீங்கன்னா 46.41% நான் இன்ட்ரெஸ்டாக கட்டியிருப்பேன். அதே இயர்லி ஒன்ஸ் நான் கட்டுறேன் அப்படின்னா 2 இயர்ஸ்க்கு நான் 44% கூட்டு வட்டியாக கட்டியிருப்பேன். ரெண்டுமே கூட்டு வட்டி தான். சரியா? பாருங்க, இங்கே 44% கட்டியிருக்கேன், இங்கே 46.41% கட்டியிருக்கேன். அப்போ நான் எவ்வளோ வட்டி அதிகமாக கட்டியிருக்கேன்னு பாருங்க, இங்கேக்கும் 2.41%. 2.41% இதுக்கும் டிஃப்ரென்ஸ் பாருங்க. 2.41% நான் ½ இயர்ல அதிகமாக கட்டியிருக்கேன். அப்போ அந்த 2.41% தானே நமக்கு அந்த 482 ருபீஸ். அப்போ எனக்கு அசல் வேணும், தொகை வேணும், நான் என்ன பண்ணணும், 100% கண்டுபிடிக்கணும் இல்லையா? சரி, ஓகே, இங்கே பாருங்க 2.41 இருந்தால் நம்மளால கண்டுபிடிக்க முடியல, கஷ்டமா இருக்கு அப்படின்னா இந்த பாயிண்ட் எடுத்துடலாமா? இங்க 2 ஸ்தானம் முன்னாடி தானே புள்ளி இருந்துச்சு, அதுக்கப்புறம் இங்க 2 0 சேர்த்துக்கலாமா? ஓகே, 241ன்றது ஒரு முறை அப்படின்னா 482ன்றது 2 முறை, அப்படியே டபுளா இருக்கா? அப்போ இங்க 2 2 0 அப்படியே கொடுத்துறோமா? 1%ன்றது 200 அப்படின்னா 100%ன்றது என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 20,000. சரிங்களா? அப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அமௌண்ட் என்னவா இருக்கும் அந்த 100% அமௌண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20,000 இருக்கும். ஓகேவா? 20,000 இருக்கும்.
இது பாருங்க 100 வச்சு நம்ம கண்டுபிடிக்கும் போது ஒரு முறையும் எக்ஸாம்ல இவ்வளோ ஸ்டெப்ஸ் போடணுமா அப்படின்னா கிடையாது. ஓகேவா? பாருங்க 100க்கு 10% அப்படின்றது ஃபிக்ஸ்டான ஒரு ரேட். இது நிறைய கொஸ்டினா நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். ஓகேங்களா? அது மட்டும் நம்ம தனியாக ஒரு முறை பார்த்துலாம். இப்போ பாருங்க கூட்டு வட்டியில் என்னோட அசல் வந்து 100 rupees அப்படின்னா 1 இயருக்கு சரியா 1 இயருக்கு 10% இன்ட்ரெஸ்ட் ரேட்ல நான் எவ்வளோ வட்டி கட்டியிருப்பேன்னு பார்த்தீங்கன்னா 10 rupees நான் இன்ட்ரெஸ்ட் கட்டியிருப்பேன். ஓகேவா? அதே 100 rupeesக்கு 2 இயர்ஸ்க்கு நான் இன்ட்ரெஸ்ட் கட்டுறேன். எல்லாமே 1 இயர்க்கு ஒன்ஸ். ஓகேவா? இயர்லி ஒன்ஸ் வட்டி கட்டுற முறையில் 10% இன்ட்ரெஸ்ட் ரேட்னா நான் எவ்வளோ வட்டி கட்டியிருப்பேன்னா 21 ரூபாய் வட்டி கட்டியிருப்பேன். ஓகேவா? அதுவே 100 rupees நான் கண்டுபிடிக்க போகிறேன். இன்ட்ரெஸ்ட் ரேட் 10%, 3 இயர்ஸ் கட்டுறேன் அப்படின்னா என்னோட கூட்டு வட்டி என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 33.1 rupees ஆயிருக்கும். ஓகேவா? அதுவே 100 rupeesக்கு நான் 10% இன்ட்ரெஸ்ட் ரேட்ல 4 இயர்க்கு இன்ட்ரெஸ்ட் கட்டுறேன் அப்படின்னா என்னோட இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 46.41%. ஓகேவா? இப்போ லாஸ்டே நம்ம பார்த்த கொஸ்டின்ல 100 rupeesக்கு 4 times நான் 10% எடுக்கிறேன் அப்படின்னா ஃபைனலாக என்னோட ஆன்சர் என்ன வந்துச்சு 46.41% தான் வந்தது. ஆனால் கண்டிப்பாக எக்ஸாம்ல நான் அதை சால்வ் பண்ண வேண்டாம். இந்த 4 விஷயம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா டக்கு நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா இந்த பர்சன்டேஜ் தான் வரும். அப்போ 100 rupeesக்கு 4 times நான் 10% எடுக்கிறேன் அப்படின்னா ஃபைனலாக என்னோட இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 46.41% தான் இருக்கும். இந்த 4 விஷயங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. கூட்டு வட்டியில் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் 6.25% அப்படின்ற இன்ட்ரெஸ்ட் ரேட்ல 5000 ரூபாய்க்கு 5 February 2017 முதல் 19 April 2017 வரையிலான எளிய வட்டியை கண்டறியும். ஓகே, லாஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்த்தது மந்த்ஸா இருந்தது, இயர் மந்த் கலந்தது. இங்க பாத்தீங்கன்னா பியூரா மந்த்ஸா இருக்கும். அதுவும் டேட் மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த டேட்டுக்கு வட்டி என்னன்னு சொல்லுங்க. ஓகேவா? 5 February 2017 இருந்து 19 April 2017 வரைக்கும் வட்டிக்கு வாங்கியிருக்காங்க 5000 ரூபாய்க்கு. ஓகேவா? இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்தீங்கன்னா 6.25% தான். அப்போ அவங்க எவ்வளோ வட்டி கட்டுவாங்க அப்படின்னு கேட்குறாங்க. சரி பார்த்துலாமா? இந்த மாதிரி டேட்டா வந்தால் இதுக்குமே ட்ரிக்ஸ் இருக்குது. இதை ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா நம்ம டக்குன்னு எடுத்துடலாம். ஓகே, எப்பவும் போல் எனக்கு எவ்வளோ வட்டி வேணும் அப்படின்னா எனக்கு n/r தான் வேணும். ஓகேவா? ஆர்ன்றது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 6.25% இருக்குது. ஓகேவா? 6.25% இருக்குது. ஓகே, இன்ட்டு எனக்கு n வேணும். சரியா? ஆர்ன்றது நான் வருஷத்துக்கான வட்டியை கொடுத்துருக்கேன். அப்போ இன்னும் எனக்கு டைம் பீரியட் என்ன வேணும்? வருஷமா வேணும். ஆனால் இங்கே பாருங்க டேஸா கொடுத்துருக்காங்க. அப்போ கண்டிப்பாக இதையும் நான் என்ன பண்ணணும்? இயரா மாற்றிக்கணும். இங்கே பாருங்களேன், February, March, April 3 மாதம் சம்மந்தப்பட்ட டேட் தான் இருக்குது. ஓகேவா? 4-5 மாதம் எல்லாம் போகல. கரெக்டாக 3 மாதம் தான் வருதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட இயர் என்னவா இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா 1/5 இயர்ஸாக இருக்கும். ஓகேவா? கண்டிப்பாக இதுக்குள்ள நீங்கள் டேட் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா 73 days வரும். ஓகேவா? 73 டேஸை இயரா மாற்றணும்னா 365 நீங்கள் டிவைட் பண்ணணும். அப்போ உங்களோட ஆன்சர் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 1/5 வரும். அதுவே இந்த மந்த்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கும்போது February, March, April, May, June 5 மாதம் சம்மந்தப்பட்டதாக வருது. 5 மாதங்கள் வருது அப்படின்னா கால்குலேட் பண்ண நம்மளோட ஆன்சர் 146 டேஸாக தான் இருக்கும். பை 365 நீங்கள் பண்ணியிருக்கணும். ஆனால் அதெல்லாம் பண்ணாமலே நீங்கள் டக்குன்னு ஞாபகம் வச்சுக்கலாம் 2/5. ஓகேவா? அதுவே 7 months கிட்ட சம்மந்தப்பட்ட மாதிரி உங்களோட மந்த் வருது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 இதோட ஒரு ப்ளஸ் 73 பண்ணணும். 219 டேஸாக இருக்கும். 365 பண்ணும்போது 3/5 இயர் அப்படின்ற மாதிரி நம்ம கொடுத்துடலாம். சரியா? அதுவே 11 months, ஓகேவா, 9 months சம்மந்தப்பட்ட மாதிரி உங்களுக்கு வந்து அப்படின்னா 292 டேஸாக இருக்கும். அப்போ அதுக்கான இயர்னு பார்த்தீங்கன்னா 4/5 இயர். ஓகேவா? 292 டேஸாக இருக்கும். 365 பண்ணும்போது அது 4/5 இயராக மாறும். ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு 3 months தான் இருக்கும்போது டக்கு நான் என்னோட என்ன எடுத்துக்கிறேன் 1/5ன்னு எடுத்துக்கிறேன். முடிஞ்சிருச்சா? இப்போ பாருங்க, இந்த 6.25% இப்படி இருக்கு இல்லையா, இதுக்கான பின்னம் நமக்கு தெரிஞ்சது அப்படின்னா 6.25% அப்படின்னா என்ன பின்னம் வரும்னு பாருங்க. நமக்கு 1/16. ஓகேவா? 1/16 இன்ட்டு 1/5 அப்படின்றது தான் என்னோட n இன்ட்டு r. இதுக்கு மேலே இது பெருசாக சால்வ் பண்ண வேண்டாம். ஓகேவா? PNR பண்ணாலே ஓகே, PNR/100 நமக்கு பண்ணாலே நமக்கு என்ன கிடைச்சிடும்? நம்மளோட இன்ட்ரெஸ்ட் கிடைச்சிருமா? அப்போ இன்ட்டு அசலை மட்டும் பெருகிக்கலாமா? அசல் எவ்வளோன்னு பாருங்க, 5000. ஓகேவா? பை 100 பண்ணணுமே, ஏன் பண்ணலை அப்படின்னா இங்கே பாருங்க, நான் எடுத்திருக்குது 6.25% தான் 1/16 எடுத்திருக்கேன். அதோட டிவைட் பை ஒரு தனியாக ஒரு 100 போட வேணாம். 1/16 6.25/100க்கு ஈக்குவல் தான். அப்போ கீழே ஒரு 100 என்னெல்லாம் சால்வ் பண்ண முடியும்னு பாருங்க. ஒரு முறை 1000 டைம்ஸுங்களா, 8 டேபிளால் நான் அடிக்கிறேன் அப்படின்னா இங்கே 2 times, இங்கே பாருங்க ஒரு முறை 2 முறை 5 முறை. ஓகேவா? அப்போ 125ல பாதி, அப்போ 62.5 rupees தான்
என்னோட சிம்பிள் இன்ட்ரெஸ்டா இருக்கும். சரியா? நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிறதுனால தான் ஒரு கொஸ்டினும் டைம் ஆகுது. ஏன்னா ஒவ்வொரு கொஸ்டினும் ஒவ்வொரு விதத்துல டிஃப்ரெண்டா இருக்கு. அப்ப இந்த மாதிரி ஓகேவா டேட்ல கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நீங்க என்ன எடுக்கணும்ன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்காக பார்க்கும்போதே இங்க ரொம்ப டைம் ஆயிடுச்சு. ஆனா இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். டக்குன்னு இப்ப பாருங்க, பிப்ரவரி நான் எந்த உள்ள எத்தனை நாள் இருக்கும்லாம் நான் கணக்கு பண்ணவே இல்லை. அதை கணக்கு பண்ணி டிவைட் பை 365 தான் கொடுத்துருக்கணும். இந்த இடத்த பாருங்க 6.25 இன்ட்டு 73/365 இன்ட்டு 5000/100 நீங்க பண்ணி சால்வ் பண்ணும்போது எவ்வளவு டைம் ஆகும்னு யோசிச்சு பாருங்க. ஆனா இந்த விஷயங்கள்லாம் நமக்கு தெரிஞ்சது அப்படின்னா நம்ம டக்குன்னு என்ன பண்ணிடலாம், ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, நெக்ஸ்ட். நிலையான தொகையானது 2 ஆண்டுகளில் கூட்டு வட்டி விகிதத்தில் ரூபாய் 2420 ஆகவும் 3 ஆண்டுகளில் 2662 ஆகவும் வட்டியானது வருடாந்திர அடிப்படையில் கணக்கிடப்படுகிறதுன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப ஆண்டுதோறும் வட்டியின் அளவு மற்றும் ஓகேவா, ஆண்டுதோறும் வட்டியின் விகிதம், ஓகேவா, வட்டியோட விகிதம், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன, அசல் என்ன, ஓகேவா, அசல் என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஓகே, பார்க்கலாமா? கொஸ்டின் பார்க்கும்போதே கொஞ்சம் வேற மாதிரி தான் இருக்கு, ஆனா ரொம்ப ஈஸி தான். பாருங்க, கூட்டு வட்டியில ஒரு தொகையை இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க. அது 2 இயர்ஸ்ல 2420 ஆகவும் 3 வருஷத்துல 2662 மாறுது அப்படின்னா கண்டிப்பா ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் இருந்திருக்கும், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஒரு அமௌண்ட் இருந்திருக்கும். அதை ரெண்டு தான் நம்மள கேட்கறாங்க. ஓகே, அசல் என்ன, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு கேட்கறாங்க. ஓகே, எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியாது. ஓகேவா? பீன்னு எடுத்துட்டாலும் சரி, இல்ல 100ன்னு கூட எடுத்துக்கோங்க. ஓகேவா? 100 ரூபீஸ். எப்பவுமே அசல்ன்றது 100 ரூபாய். எனக்கு தெரியாது எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்கன்னே தெரியாது. கண்டிப்பா 1 இயர் கழிச்சு அது ஒரு தொகையா மாறி இருக்கும். ஓகேவா? ஏ அப்படின்றது டோட்டல் அமௌண்ட், மொத்த தொகை தானே. அப்போ 1 இயர்க்கான மொத்த தொகையை நான் A1 எடுத்துக்கிறேன். இங்க ஏதோ ஒரு அமௌண்ட் இருந்திருக்கும். ஓகேவா? அடுத்து செகண்ட் இயர்ல அது ஒரு அமௌண்ட்டா மாறி இருக்கும். செகண்ட் இயர்க்கான மொத்த தொகை, 2 வருஷத்துக்கான மொத்த தொகை, அது எவ்வளவுன்னு கொடுத்துருக்காங்க அவங்க, 2420 கொடுத்துருக்காங்க. ஓகே, 3வது வருஷம் எவ்வளவு தொகையா மாறி இருக்கும் பாத்தீங்கன்னா அப்போ A3. ஓகேவா? தேர்ட் இயர்க்கான மொத்த தொகை என்னவா இருக்கும் பாத்தீங்கன்னா 2662 சொல்லியிருக்காங்க. ஓகே, இதை வச்சு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்டும் கண்டுபிடிக்கணும், அசலும் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? கூட்டு வட்டிக்கு தெரிஞ்சவங்களுக்கு, கூட்டு வட்டினா என்னன்னு தெரிஞ்சவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒவ்வொரு வருஷமும் நம்ம ஒரு இன்ட்ரெஸ்ட் கட்டுவோம் இல்லையா, அந்த இன்ட்ரெஸ்ட் எதுக்கு கட்டுவோம்னு பாருங்களேன். இப்போ பாருங்க, நான் 100 ரூபாய் கடன் வாங்கியிருக்கேன். என்னோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10% அப்படின்னா நான் ஃபர்ஸ்ட் வருஷம் எவ்வளவு வட்டி கட்டியிருப்பேன், 10 ரூபாய் வட்டி கட்டியிருப்பேன். 2வது வருஷம் நான் எதுக்கு வட்டி கட்டியிருப்பேன் அப்படின்னா என்னோட அசல் தொகைக்கும் முதல் வருஷம் வட்டியை சேர்த்து எனக்கு 110 ரூபாய் ஆயிருக்கு. இதுதான் A1. ஓகே, முதல் வருடத்துல மொத்த தொகை அசலும் வட்டியும் சேர்ந்து முதல் வருஷத்துக்கான மொத்த தொகை 110 ரூபாவா மாறி இருக்கும். 2வது வருஷம் நான் இன்ட்ரெஸ்ட் கட்ட போறேன் அப்படின்னா நான் இதுக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் கட்டுவேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஓகேவா? எவ்வளவு கட்டுவேன்னு பாத்தீங்கன்னா இந்த 110 ரூபாய்க்கு 10%, அப்ப 11 ரூபீஸ் நான் இன்ட்ரெஸ்ட் கட்டியிருப்பேன். அப்ப 2வது வருஷத்துக்கான மொத்த தொகை என்னவா மாறி இருக்கும் பாத்தீங்கன்னா 121 ரூபாய் மாறி இருக்கும். 3வது வருஷம் நான் இன்ட்ரெஸ்ட் கட்டுறேன் அப்படின்னா இந்த 2 வருஷத்துக்கான மொத்த தொகைக்கு தான் நான் 10% கட்டுவேன். அப்ப 12.1 ரூபீஸ் நான் இன்ட்ரெஸ்டா கட்டியிருப்பேன். அப்போ 3வது வருஷத்துக்கான மொத்த தொகை என்னவா இருந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா 133.1 ரூபீஸா இருக்கும். ஓகேவா? அப்ப இதை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு வருஷமும் நான் கட்டக்கூடிய வட்டின்றது அசலுக்கான வட்டி இல்லை, அதுக்கு முன்னாடி வருஷம். ஓகேவா? அசலும் அதுக்கு முன்னாடி வருஷம் இருக்கக்கூடிய வட்டியும் சேர்ந்துதான் மொத்த தொகையா மாறி இருக்கும். அந்த மொத்த தொகைக்கு தான் நான் ஒரு வருஷமும் வட்டி கட்டணும் கண்டி, அசலுக்கு வட்டி கட்ட மாட்டேன். அசலுக்கு மட்டும் நான் வட்டி கட்டினேன் அப்படின்னா தனி வட்டி, அசலும் வட்டியும் சேர்ந்து கிடைக்கக்கூடிய மொத்த தொகைக்கு நான் வட்டி கட்டினேன் அப்படின்னா அதுதான் கூட்டு வட்டி. ஓகேவா? அப்ப பாருங்க, இங்க 2 வருஷத்துக்கான மொத்த தொகை என் கையில இருக்கு 2420 ரூபாய். 3வது வருஷத்துக்கான மொத்த தொகை என் கையில இருக்கு. கண்டிப்பா இதுக்குமான வித்தியாசம்ன்றது செகண்ட் இயர்க்கான மொத்த தொகைக்கு நான் கட்டின இன்ட்ரெஸ்ட் தானே. பாருங்க, இதுக்கும் டிஃபரன்ஸ் என்ன வருதுன்னு பாருங்க. 2420க்கும் 2662க்கும் வித்தியாசம். 2000 கழிஞ்சிருமா, 662ல இருந்து 420 மட்டும் கழிச்சா போதுமா, கழிச்சா நமக்கு என்ன வரும்னு பாருங்க, 242 ரூபான்னு வருமா. ஓகே, இந்த 242 ரூபான்றது தான் நான் 2வது வருஷம் கட்டின கூட்டு வட்டி. இது நான் எதுக்கு கட்டியிருப்பேன், இந்த அதுக்கு ஓகேவா, இதுக்கு முன்னாடி. அப்போ இந்த 2420 ரூபாய்க்கு நான் கட்டின வட்டி தானே இந்த 242 ரூபாய். அப்போ இந்த 2420 ரூபாய்க்கு 242 ரூபான்றது நான் எவ்வளோ பர்சன்டேஜ்னு கண்டுபிடிக்கணும். எவ்வளோ பர்சன்டேஜா இருக்கும் பாருங்க, கரெக்டா 10% இருக்குமா, இல்லை நீங்க இன்ட்டு 100 கூட பண்ணுங்க. ஒரு 0க்கு ஒரு 0 அடிச்சுட்டு ஒரு முறை அடிச்சு 10%. அப்போ என்னோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா 10%. ஏன்னா இந்த மொத்த தொகைக்கு தான் நான் 242 ரூபாய் வட்டி கட்டி அது 3வது வருஷம் 2662 ரூபாய் மாறி இருக்கும் போது
இந்த மொத்த தொகைக்கு இந்த வட்டி எவ்வளோ பர்சன்டேஜ் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜ் கிடைக்கும். அப்போ 10%. அப்போ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஒன்றே ஒன்று தான் 10% இருக்குது. அப்போ இதுதான் நம்மளோட ஆன்சர். 2 இடத்துல 10% தான் நான் என்ன பண்ணுறது அப்படின்னு நான் கண்டிப்பாக என்ன பண்ணி ஆகணும், அசல் கண்டுபிடிச்சி தான் ஆகணும். ஸோ ஓகே, 10% இன்ட்ரெஸ்ட் ரேட் எனக்கு கிடைச்சிச்சா? 100 rupeesக்கு 10% நான் இன்ட்ரெஸ்ட் கட்டியிருக்கேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வருஷம் அது 110% மாறி இருக்குமா? ஃபர்ஸ்ட் வருஷத்துக்கான மொத்த தொகை 110%. ஓகே, அதுக்கடுத்து ஒரு 10% கொடுக்கணும். செகண்ட் வருஷன்றது இந்த அமௌண்ட் எவ்வளோ பர்சன்டேஜா மாறி இருக்கும் நம்ம இப்போதான் பார்த்தோம், 121% மாறி இருக்குமா? ஓகேவா? அப்போ 121% தான் இந்த 2420. ஓகேவா? செகண்ட் இயருக்கான மொத்த தொகை. அப்போ எனக்கு என்ன வேணும், ஆரம்பத்தில் அசல் வேணும். அப்போ 100% எனக்கு வேணும். கண்டுபிடிச்சிடலாமா? இதோ 11 டேபிளில் போகுமா? 11 டைம்ஸா 220. திரும்ப நான் இங்கே அடிக்கிறேன் 20ங்களா? அப்போ 1%ன்றது 20 அப்படின்னா அப்போ 100%ன்றது 2000 rupees. அப்போ அசல் என்னவா இருந்திருக்கும்னு பார்த்தீங்கன்னா 2000 ரூபாயா இருக்கும். ஆப்ஷன் பி தான் நம்மளோட ஆன்சராக இருக்கும். ரொம்ப ஈஸியான விஷயம் தான். ஆனால் உள்ளே இருக்கக்கூடிய கான்செப்ட் நம்ம எவ்வளோ தெரிஞ்சிருக்கோம் அப்படின்றத பொறுத்து தான் நம்ம இந்த கொஸ்டினை சால்வ் பண்ண முடியும். டக்கு நம்ம ஏதோ ஒரு ஃபார்முலா வச்சு போகிறோம் அப்படின்னா ரொம்ப டஃப்பாக இருக்கும். ஆனால் உள்ள இப்படி தான் இருக்கும் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா டக்கு நம்ம ஆன்சர் பண்ணலாம். இந்த 2 இடத்துலையும் நம்மளோட ஆன்சர் தெரிஞ்சோம். இந்த 2 அமௌண்ட்டுக்கும் 2வது வருஷத்துக்கான மொத்த தொகைக்கும் 3வது வருஷத்துக்கான மொத்த தொகைக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம்ன்றது 2வது வருஷம் மொத்த தொகைக்கு நான் கட்டின வட்டி அப்படின்றது எனக்கு தெரியுது. அப்போ இதுக்கு இந்த வட்டி எவ்வளோ பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சுன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சிரும். அதுல இருந்து ஃபர்ஸ்ட் வருஷத்துக்கான மொத்த தொகை எவ்வளோ பர்சன்டேஜ், அப்போ செகண்ட் வருஷத்துக்கான மொத்த தொகை கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்போ இது எவ்வளோ பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சிட்டாலே அந்த பர்சன்டேஜ் தான் இதுன்னு போது அசல் தொகை 100% என்னன்றதை நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. ஒரு நபர் 9% எளிய வட்டியில் கடன் வாங்கி 10% கூட்டு வட்டியில் 3 ஆண்டுகளுக்கு முதலீடு செய்தார் அப்படின்னா 3 ஆண்டுகளுக்கு பிறகு அவர் 1952 ரூபாய் லாபத்தை பெற்றார் அப்படின்னா எவ்வளவு பணம் கடன் வாங்கினார் அப்படின்னு கேட்கிறாங்க. அவர் பாருங்க ரொம்ப ஸ்மார்ட்டான பர்சன் போல. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல 9%க்கு கடன் வாங்கி அதே அமௌண்ட் அவர் கடன் வாங்கின அவர் கையில் எந்த அமௌண்ட் இல்லை, அவரே ஒரு பர்சன் கிட்ட 9%க்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல வாங்கி இன்னொரு பர்சனுக்கு அதே அமௌண்ட்டை 10%க்கு கடன் கொடுத்துரு. அதுவும் கூட்டு வட்டியில கடன் கொடுக்குறாரு. இப்போ கண்டிப்பா தனி வட்டி விட எப்பவுமே கூட்டு வட்டி தான் அதிகம். தனி வட்டி பர்சன்டேஜை விட கூட்டு வட்டி பர்சன்டேஜ் இன்னும் அதிகமா இருக்கு. அப்போ இன்னும் கொஞ்சம் அவருக்கு லாபம் கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். அந்த லாபம் தான் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1952 ரூபாய். ஓகேவா? அப்போ அவருக்கு எவ்வளவு சதவீதம் லாபம் கிடைச்சிருக்குன்றதை நம்ம பார்க்கலாமா? ஒரு வருஷத்துக்கு 9% இன்ட்ரெஸ்ட் ரேட்னா 3 இயர்ஸ்க்கு அவர் கடன் வாங்கினார்லயே ஒரு பர்சன், அவருக்கு அவர் எவ்வளவு வட்டி கொடுத்துருப்பாருன்னு பாருங்க. ஒரு வருஷத்துக்கு 9% அப்படின்னா 3 வருஷத்துக்கு 27% அவர் வட்டி கட்டியிருப்பார். அவருக்கு வட்டி கட்டியிருப்பாரு. இப்ப அவர் ஒருத்தர் கடன் கொடுத்துருக்காரு இல்லையா, அவருக்கு இவர் என்ன வகைக்கு கொடுத்துருக்காரு, கூட்டு வட்டியில கொடுத்துருக்காரு. ஒரு வருஷத்துக்கு 10% இன்ட்ரெஸ்ட் ரேட்ல கொடுத்துருப்பாரு. அப்ப அந்த பர்சன் இவருக்கு ஒரு வட்டி கொடுப்பாரா இல்லையா, கொடுப்பாங்களா இல்லையா? அப்ப அந்த வட்டி எவ்வளவு சதவீதம் பார்க்கணும் பாருங்க. 10% இன்ட்ரெஸ்ட் ரேட்ல 3 இயர்ஸ்க்கு, அந்த அசலே எனக்கு என்னன்னு தெரியாது. அப்ப 100 rupeesக்கு 3 இயர்ஸ்க்கு 10% சிம்பிள் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா எவ்வளவு கூட்டு வட்டி கிடைக்கும் நம்ம இப்பதான் ஞாபகம் வச்சுக்க சொன்னோம். எவ்வளவு கிடைக்கும்? 33.1%. ஓகேவா? இங்க எதுவும் இயர்லி ஒன்ஸ்னு ஹாஃப் இயர் ஒன்ஸ்னு எதுவும் மென்ஷன் பண்ணல. இப்போ இயர்லி ஒன்ஸ் தான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் போட்டிருக்காங்கன்றது அர்த்தம். பார்த்துக்கோங்க, ஞாபகம் வச்சு. அது 2 இயர்ஸ் இருந்தா 21%, 4 இயர்ஸா இருந்தா 46.41% ஞாபகம் வச்சுக்கிட்டோமா? இவர் 27% வட்டி கட்டினாரு. இவருக்கு ஒருத்தர் 33.1% வட்டி கட்டியிருக்காரு. அப்ப இவருக்கு அங்க லாபம் எவ்வளவுன்னு பாருங்க, 6.1%. இவருக்கு ப்ராஃபிட் தானே. அப்ப இந்த 6.1% தானே இந்த 1952 rupees. இதுதானே அவருக்கு ப்ராஃபிட்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, எப்பவும் போல பாருங்க, இந்த 0.1 போறதுக்கு இங்க ஒரு 0 சேர்த்துக்கலாமா? சேர்த்தா இங்க நமக்கு என்ன கிடைக்கும்? 61 கிடைக்குமா? இப்ப அடிக்கலாமா? ஒரு முறை அப்படின்னா 195ல 3 முறை இருக்குமா? 183. 183 போச்சுன்னா 7 ஒரு 5 12ங்களா? 122ல எத்தனை முறை 61 இருக்குன்னு பாருங்க, 2 முறை இருக்கும். இந்த ஒரு அப்படியே கொடுத்துலாமா? 1% 320 அப்படின்னா 100% 32,000 ரூபாய். அப்ப அவர் கடனா வாங்கினது 32,000 ரூபாய், ஒருத்தர் கடனா கொடுத்ததும் 32,000 ரூபாய் தான். ஓகேவா? ஆப்ஷன் பி தான் நம்மளோட ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, நெக்ஸ்ட். ஆண்டுக்கு சுமார் 9% வட்டி வீதத்தில் வருடாந்திர கூட்டு வட்டி இருக்கும்போது 2 ஆண்டுகளுக்கு பிறகு 5,000 எவ்வளவு தொகையாக மாறும் அப்படின்னு கேட்கிறாங்க. 5,000 ரூபாய்ன்றது அசல். இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்தீங்கன்னா பர் இயருக்கு 9%. அப்போ 2 இயர்ஸ்க்கு கூட்டு வட்டி முறையில வாங்கியிருந்தா 2 இயர்ஸ் கழிச்சு அது என்னவா மாறி இருக்கும் அப்படின்னு கேட்கிறாங்க. அப்போ கண்டுபிடிச்சலாமா? 5,000 அப்படின்றது அவரோட அசல். இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்தீங்கன்னா 9%, 2 இயர்ஸ்க்கு
இங்க ஆஃப் இயர்லி ஒன்ஸ் ஏதாச்சும் பண்றாங்க, அரையாண்டு ஒரு வட்டி கணக்கிறாங்களான்றத பத்தி எதுவுமே கொடுக்கல. அப்ப இயர்லி ஒன்ஸ் தான். அப்ப கண்டிப்பா 2 இயர்ஸ்க்கு எத்தனை 1 இயர் இருக்கும்னு பாத்தீங்கன்னா 2 டைம்ஸ் இருக்கும். அப்ப இந்த 5000க்கு நான் 2 டைம்ஸ் 9% எடுத்தா போதுமானதா? ஓகே, 5000க்கு 9% என்னவா இருக்குன்னு பாருங்க. 500ன்றது 10%, 50ன்றது 1%. அப்ப 10% 1% கழிச்சா 9% கிடைக்குமா? அப்போ 500ல 50 கழிச்சா 450. ஓகே, நான் 2 டைம்ஸ் எடுக்கணும்னு சொல்லியிருக்கேன். அப்ப இன்னொரு டைம் எடுத்துடலாமா? ஓகே, இன்னொரு டைம் எடுத்துரு. 450க்கு 9% வேணும். 45 அப்படின்றது 10%, அதுல 4.5ன்றது 1%. அப்போ 45ல 4.5 நம்ம லெஸ் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்னு பாருங்க. 40.5 கிடைக்குமா? முடிஞ்சிருச்சு. 2 இயர்ஸ்க்கு தான் கேட்குறாங்க, இயர்லி ஒன்ஸ். அப்போ 2 டைம்ஸ் நான் பர்சன்டேஜ் எடுத்துட்டேன். செகண்ட் ஸ்டெப் நான் என்ன பண்ணணும்? இன்ட்டு 2 பண்ணணும். லாஸ்ட் ஸ்டெப் இன்ட்டு 1 பண்ணணும். எனக்கு வெறும் கூட்டு வட்டி கேட்டிருந்தேன், இதோட என்னோடது கூட்டு வட்டி முடிஞ்சிடும். ஓகேவா? ஆனா அவங்க கேட்கக்கூடியது மொத்த தொகை. அப்ப நான் என்ன பண்ணணும்? அசலையும் கூட்டிக்கணுமா? 5000 பிளஸ் 450 இன்ட்டு 2ன்றது 900, 5900 ஒரு இன்ட்டு 40.5. அப்ப என்ன வரும்னு பாருங்க. 5940.5 5940.5 ருபீஸ்னு வருமா? அப்ப இதுதான் என்னோட மொத்த தொகையா இருக்கும். ஆப்ஷன்ல என்ன இருக்குன்னு பாருங்க. பாயிண்ட்ல எதுவுமே இல்லை. அவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, இந்த 0.5 விட்டுட்டு இது வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஒன்று இப்படி கொடுப்பாங்க, இல்லை 5941 கொடுப்பாங்க. இது ரெண்டுத்துல என்ன இருக்கோ அதுதான் நம்மளோட ஆன்சர் இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் நம்மளோட ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, நெக்ஸ்ட். 1000 தொகைக்கு 10% வட்டி வீதத்தில் 4 ஆண்டுகளில் பெறப்பட்ட கூட்டு வட்டிக்கும் எளிய வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி கொஸ்டின்லாம் பார்க்கும்போது நம்ம 4 வேல்யூஸ் ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொன்னோமா, அதை ஞாபகம் வச்சுக்கிட்டா நம்ம எதுவுமே சால்வ் பண்ண வேணாம், டக்குன்னு ஆன்சர் பண்ணலாம். ஓகே, 1000 ரூபாய்ன்றது அசல். ஓகே, 1000 ரூபாய்ன்றது அசல். இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்தீங்கன்னா 10%, அதுவும் 4 இயர்ஸ்ன்ற டைம் பீரியடும் கொடுத்துட்டாங்க. அப்போ 1000 ரூபாய்க்கு 10% வட்டி விகிதத்தில் 4 வருஷத்துக்கான தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் வித்தியாசம் என்னன்னு கேட்குறாங்க. நீங்கள் இதுக்கு ஃபார்ம்லாம் போனீங்க அப்படின்னா ரொம்ப டஃப்பாக இருக்கும். டக்குன்னு பாருங்களேன், ஒரு வருஷத்துக்கு 10% இன்ட்ரெஸ்ட் ரேட்னா 4 இயர்ஸ்க்கு நான் எவ்வளோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கட்டியிருப்பேன்? எவ்வளோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கட்டியிருப்பேன்? 40%. அப்போ இதில் 40%ன்றது நமக்கு என்னவா வரும்? 400 வருமா? இப்போ 4 வருஷத்துக்கான தனி வட்டி ஓகேவா 400 ரூபாய். அப்போ 4 வருஷத்துக்கான கூட்டு வட்டி என்னன்னு பார்த்துடலாமா? ஓகே, நம்ம என்னன்னு பார்த்தோம், 10% அப்படின்ற இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்துட்டாலே நம்மளோட இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜ் என்னவா இருக்குன்னு சொன்னோம்? 46.41% பார்த்தோமா? இந்த பர்சன்டேஜ் தெளிவாக ஞாபகம் இருக்கணும். 10% பார்க்குறீங்க அப்படின்னாலே இயர் சொல்லும் போதே அதுக்கான கூட்டு வட்டி எவ்வளவு சதவீதமாக இருக்குன்றத டக்கு டக்குன்னு சொல்லணும். அப்படின்னா ரொம்ப ஈஸி. ஓகே, 100 ரூபாய்க்கு தான் 46.41%. இங்கே ஒரு 0 எக்ஸ்ட்ராவா ஆட் ஆகிக்கல, இன்ட்டு 10. அப்போ 1000 ருபீஸ்னா இந்த ஒரு பாயிண்ட் இங்கே மூவ் ஆகிடுமா? அப்போ 464.1. ஓகேவா? இதுதான் என்னோட பர்சன்டேஜில் நம்ம ரூபாயா மாற்றிட்டோம் போது ஓகேவா, இது ரூபாயா மாறிடும். இது பர்சன்டேஜ் தான். ஓகேவா? அப்போ எவ்வளவா இருக்குன்னு பாருங்க. 400 ரூபான்றது தனி வட்டி, 464.1 ரூபான்றது 4 வருஷத்துக்கான கூட்டு வட்டி, அதே வட்டி விகிதத்தில் 1000 ரூபாய்க்கு. அப்போ எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வந்திருக்குன்னு பாருங்க, 64.1 ரூபாய். ஓகேவா? இதெல்லாம் தெரிஞ்சது அப்படின்னா நம்ம ரொம்ப டக்கு டக்குன்னு ஆன்சர் பண்ணிடலாம். நம்ம எதையுமே உட்காந்து சால்வ் பண்ண வேண்டாம். அப்படி இல்லைன்னா திரும்ப 1000 ருபீஸ்க்கு 4 டைம்ஸ் நம்ம 10% எடுத்து இந்த வட்டி அமௌண்ட்டை கண்டுபிடிச்சி அதுக்கடுத்து தான் நம்ம என்ன பண்ணிருக்கோம்? டிஃப்ரென்ஸை சொல்லியிருக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். 12வது கேள்வி பாருங்க. 2 ஆண்டுகளுக்கு ஆண்டுக்கு 4% என்ற தொகையில் பெறப்படும் எளிய வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் 8 ரூபாய் அப்படின்னா அந்த தொகை என்ன? அசல் தொகை என்னன்னு கேட்குறாங்க. 2 இயர்ஸ்க்கான சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கான டிஃப்ரென்ஸ் 8 ருபீஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. 2 இயர்ஸ்க்கான டிஃப்ரென்ஸ் வச்சு கொஸ்டின் போதுன்னா நீங்கள் ஃபார்முலா கூட எழுதிக்கலாம். டிஃப்ரென்ஸ் ஈக்குவல் டு PR²/100². ஓகேவா? 100² நான் 100 × 100. ஓகேவா? எப்பவும் போல டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? 8 ரூபாய். அசல் தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? R எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 4%. அப்போ 4² 16 எழுதிட்டாலும் சரி, இல்லை 4 × 4 எழுதிட்டாலும் சரி. ஓகேவா? டிவைட் பை 100 × 100ங்களா? 2 நாள் 8, 1 நாள் 4, 1 2 2, 2 2 4. ஓகேவா? 1 2 2, 50 2 100. ஓகேவா? அப்போ எனக்கு அசல் மட்டும்தான் வேணும். 50 × 100 5000. P/5000 ஈக்குவல் டு 1ன்னு இருந்திருக்கும். அப்போ இந்த 5000 இந்த சைடு வந்துருமா? அப்போ அசல்ன்றது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5000 ரூபாய். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின்.   . 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
நெக்ஸ்ட் பாருங்க, ஒரு தொகைக்கு 8 ஆண்டுகளுக்கு 10% வருடாந்திர வட்டி விகிதத்துல எளிய வட்டி பார்த்தீங்கன்னா 8000 ரூபாய் இருக்கா. ஓகேவா? ஒரு அமௌண்ட் இருக்கு, அந்த அமௌண்ட்டுக்கு 8 இயர்ஸ்க்கு 10% ரேட்ல சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 8000 ரூபாய் கிடைக்குதா. அப்போ 3 ஆண்டுகளுக்கு 10% வருடாந்திர வட்டி விகிதத்தில் ஆண்டுதோறும் வட்டி கூட்டப்படுற முறையில அதே தொகையின் கூட்டு வட்டி என்னவா இருக்குன்னு கேட்குறாங்க. ஏதோ ஒரு அமௌண்ட் இருக்கு, அதுக்கு 10% ரேட்ல 8 இயர்ஸ்க்கான சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 8000 அப்படின்னா அதே அமௌண்ட்டுக்கு 3 இயர்ஸ்க்கு 10% இன்ட்ரெஸ்ட் ரேட்ல கூட்டு வட்டி என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அந்த அமௌண்ட் கண்டுபிடிக்கணும்ல, அப்போதானே கூட்டு வட்டி என்னவா இருக்குன்னு நம்மளால சொல்ல முடியும். ஸோ ஓகே பாருங்க, ஒரு வருஷத்துக்கு 10% இன்ட்ரெஸ்ட் கட்டுறேன் அப்படின்னா 8 வருஷத்துக்கு நான் எவ்வளோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கட்டியிருப்பேன் அப்படின்னா 8 × 10 80% வட்டி நான் கட்டியிருப்பேன். அப்போ அந்த 80% அப்படின்றது தான் 8000. எனக்கு அப்போ அசல் வேணும்னா 100% வேணும். ஓகேவா? ஒரு 0க்கு ஒரு 0 அடிச்சிடலாமா? ஒரு 8 8 100 8 8000. அப்போ ஒரு பர்சன்டேஜ்ன்றது 100 அப்படின்னா 100% அப்படின்றது 10,000 rupees. ஓகேவா? அப்போ அசல் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 10,000 ரூபாய். ஓகேவா? எப்பவுமே பாருங்க, கூட்டு வட்டியில் 10% அப்படின்ற இன்ட்ரெஸ்ட் ரேட்டை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ வட்டி, 2 வருஷத்துக்கு என்ன வட்டி, 3 வருஷம் 4 வருஷம் வட்டியே நம்ம ஞாபகம் வச்சுக்க சொன்னோமா. 3 வருஷத்துக்கான வட்டி தானே கேட்குறாங்க. 3 வருஷத்துக்கு 10% ரேட்ல கூட்டு வட்டி என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 33.1% இருக்குமா. இப்போ 100 ரூபாய்க்கு 33.1 ரூபாய் நான் வட்டி கட்டுவேன். ஓகேவா? எவ்வளோக்கு? 100 ரூபாய்க்கு. இப்போ என்னோட அசல் எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா 10,000 ரூபாய் இன்ட்டு 100 பண்ணியிருக்கணும் இல்லையா. அப்போ தானே எனக்கு 10,000 மாறி இருக்கும். 100 ரூபான்றது இன்ட்டு 100 பண்ணும்போது தானே 10,000. இது 100 ரூபாய்க்கான வட்டி, எனக்கு 10,000 ரூபாய்க்கு வட்டி வேணா இன்ட்டு 100 பண்ணிக்கலாமா. அப்போ பெருக்கலாம் நமக்கு என்ன வரும்? இந்த ஒரு பாயிண்ட் இங்கே மூவ் ஆக ஒரு 0 போயிடும். அப்போ 331 × 10ங்களா. அப்போ 3310 ரூபான்றது அதே அசலுக்கு அதே 10% ரேட்டு 3 இயர்ஸ்க்கான காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கூட்டு வட்டியாக இருந்திருக்கும். அப்போ ஆப்ஷன் பி தான் நம்மளோட ஆன்சராக இருந்திருக்கும். ஓகே, 20,000 ரூபாயை 18% இன்ட்ரெஸ்ட் ரேட்ல கூட்டு வட்டியில இயர்லி ஒன்ஸ் கடன் கொடுக்குறாங்க. ஓகேவா? இயர்லி ஒன்ஸ் மெத்தட்ல இயர்லி ஒன்ஸ் வட்டி போடுவாங்க, அந்த மெத்தட்ல கடன் கொடுக்குறாங்க. இப்போ அதே 20,000 ரூபாயை 18% இன்ட்ரெஸ்ட் ரேட்ல ½ இயர் ஒன்ஸுக்கு வட்டி போடுறாங்க கூட்டு வட்டியில் அப்படின்னா எவ்வளோ வட்டி? அந்த 1 இயர் ஒன்ஸ் கட்ட வட்டி விட இப்போ ½ இயர் ஒன்ஸ் கட்டும்போது அதே சேம் இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கே அதிகமாக கிடைக்கும். எவ்வளோ வட்டி அதிகமாக ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. பார்த்துடலாமா? ஓகேவா? அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 20,000 ரூபாய். ஓகேவா? இந்த மாதிரி கேட்குறாங்க. இயர்லி ஒன்ஸ் கொடுத்துட்டு சேம் அதே வந்து அந்த 1 இயர் ½ இயர் ஒன்ஸாக கட்டினா என்ன வட்டி அதிகமாக கிடைக்கும்னு கேட்குறாங்க. நம்ம ஒரே ஸ்டெப் ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேவா? ஓகேவா? ½ இயர் ஒன்ஸை மட்டும் கண்டுபிடிங்க, 1 இயர் ஒன்ஸ் பற்றி யோசிக்காதீங்க. ½ இயர் ஒன்ஸ் அப்படின்னா இந்த 18% பாதியாக மாறுமா? இப்போ 9%. 1 இயருக்கு ½ இயர் ஒன்ஸ் வட்டி கட்டுறோம் அப்படின்னா நம்ம 2 டைம்ஸ் வட்டி கட்டுவோமா. அப்போ இந்த அசலுக்கு 2 டைம்ஸ் நம்ம என்ன பண்ணோம்? 9% கண்டுபிடிக்கும். 2,000. ஓகேவா? 2,000 10%, 200 லெஸ் பண்ணால் 9% கிடைச்சிருமா. இப்போ 1,800. ஓகேவா? இந்த 1,800 ஒரு 9%. 180 10%, அது 18 1% லெஸ் பண்ணா அப்போ 180 18 லெஸ் பண்ணா நமக்கு என்ன வரும்? 162 rupees வரும். ஓகேவா? இப்போ லாஸ்ட் ஸ்டெப்ல நமக்கு என்ன கிடைச்சிருக்கும்? ஓகே, 2 இயர்ஸ் அப்படின்னா லாஸ்ட் ஸ்டெப் மட்டும், அதே 3 இயர்ஸ் கேட்டிருந்தாங்க 3 டைம்ஸ் வந்திருக்காருன்னா லாஸ்ட் 2 ஸ்டெப் நமக்கு டிஃபரன்ஸா கிடைச்சிருக்கும்ன்றது எப்பவும் நம்ம சொல்லியிருப்போம் இல்லையா. ஓகே, அப்போ பாருங்க என்ன டிஃபரன்ஸ் கிடைச்சிருக்கோம் அப்படின்னா 162 ரூபாய் தான் வித்தியாசம் அதிகமாக கிடைச்சிருக்குன்றது. ஏன்னா இங்க இன்ட்டு 2 நம்ம பண்ணோம் அப்படின்னா 3,600. ஓகேவா? இது எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா 18% ஈக்குவல். 1 இயர் ஒன்ஸ் கட்டுறேன் அப்படின்னா இந்த 20,000 அப்படியே 18% கட்டிருப்பேன். அப்போ 3,600 rupees கட்டிருப்பேன். அதே ½ இயர் ஒன்ஸ் கட்டும்போது இந்த வட்டிக்கு நான் கட்டின வட்டி மட்டும் தான் எனக்கு எக்ஸ்ட்ராவா வந்திருக்கும். அப்போ அந்த வட்டிக்கு நான் கட்டக்கூடிய 9% என்னன்னு பார்த்தீங்கன்னா 162 rupees. ஓகேவா? அப்போ ஆப்ஷன் டி தான் நம்மளோட ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பாருங்க, ஒரு தொகை ஆண்டுக்கு 12% எளிய வட்டியில முதலீடு செய்தால் 2 ஆண்டுகளுக்கு பிறகு 8,250 ஆகும் அப்படின்னா எளிய வட்டி என்னன்னு கேட்கிறாங்க. ஒரு அமௌண்ட்டை சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல இயர்லி ஒன்ஸ் ஓகேவா 12.5% அதுதானே இது. ஓகேவா? 12% வட்டி விதத்துல வட்டி கொடுத்துருக்காங்க 2 இயர்ஸ்க்கு. அப்போ 2 இயர்ஸ் கழிச்சு அது எவ்வளவா மாறி இருக்குன்னு பாத்தீங்கன்னா 8,250 ரூபாயா மாறி இருக்குன்னு சொல்றாங்க. அப்ப கண்டிப்பா இது என்னன்னு பாத்தீங்கன்னா மொத்த தொகை. அப்போ அந்த வட்டி அமௌண்ட் என்னன்னு கேக்குறாங்க. ஓகே, நீங்க அசல் பத்தி எல்லாம் கொடுக்கல, மொத்த தொகை கொடுத்துருக்காங்க 8,250 ரூபான்னு கொடுத்துருக்காங்க. அப்ப இந்த 8,250 ரூபான்றது எவ்வளவு பர்சன்டேஜா இருந்திருக்கும்? மொத்த தொகைனாலே எப்பவுமே என்னது? அசல் பிளஸ் வட்டி. ஆமா தானே? 2 இயர்ஸ்க்கான வட்டி சேர்ந்துருக்கு உள்ள. அசல்ன்றது எப்பவுமே 100%, 1 இயருக்கு 12.5% வட்டி அப்படின்னா 2 இயர்ஸ்க்கு 25% வட்டி. அப்ப ரெண்டும் சேர்த்தா 125% தான் இந்த அமௌண்ட். எனக்கு 2 இயர்ஸ்க்கான சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் மட்டும் வேணும். அப்போ 2 இயர்ஸ்க்கான சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 25%. இது மட்டும் தான் எனக்கு வேணும்.
25 125 டிவைடட் பை 5 பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? 25 கிடைச்சிடும் தானே. அப்போ இங்கேயும் டிவைட் பை 5 பண்ணலாமா? ஒரு முறை மீதி ஒரு 3 6 முறை 5 முறை அந்த 0 அப்படியே எடுத்துக்கலாமா? இப்போ வட்டி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1650 ரூபாய். ஆப்ஷன் ஏ தான் நம்மளோட ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. ஆண்டுக்கு ஒரு குறிப்பிட்ட எளிய வட்டி விகிதத்தில் முதலீடு செய்யப்படும் பணம் 8 ஆண்டுகள் 24,500 ஆகவும் 13 ஆண்டுகளில் 32,000 இருக்கும் அப்படின்னா முதலீடு செய்யப்பட்ட தொகை என்னன்னு கேட்கலாம். ஓகேவா? 8 இயர்ஸ் கழிச்சு ஒரு தொகை மாறிக்கலாம். அது 8 வருஷத்துக்கான மொத்த தொகையா 24,500 ரூபாய். 13 வருஷம் கழிச்சு அப்போ 13 வருஷத்துக்கான மொத்த தொகை 32,000 ரூபாய். அப்போ அப்படின்னா அசல் என்ன அப்படின்னு கேட்கலாம். டக்குன்னு சொல்லிடலாமா? எப்படி சொல்லலாம்? இங்க பாருங்க, 8 வருஷம் 13 வருஷம். அப்போ எத்தனை வருஷம் வித்தியாசம் இருக்குங்க நடுவில்? ஓகேவா? 5 வருஷம் வித்தியாசம் இருக்கு. ஆமாவா? 5 வருஷம் வித்தியாசம் இருக்கு. 8க்கும் 13க்கும் வித்தியாசம் என்னது? 5 வருஷம். அப்ப இங்க நடுவில் இன்க்ரீஸ் ஆகிருக்கக்கூடிய தொகையெல்லாம் 5 வருஷத்துக்கான கட்டின வட்டி தானே. அப்ப இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் என்னன்னு வரும் பாருங்க. 5,500 ஒரு 2,000 7,500 ரூபாவா? 5 வருஷத்துக்கு நான் 7,500 ரூபாய் வட்டி கட்டிருக்கேன். அப்போ ஒரு வருஷத்துக்கான வட்டி டிவைட் பை 5 பண்ணணுமா? 5 பண்ணா நமக்கு என்ன வரும்? 1,500 ருபீஸ்னு வரும். ஓகேவா? இப்போ ஒரு வருஷத்துக்கு 1,500 ரூபாய் வட்டி. ஓகேவா? எனக்கு அசல் வேணும். இது பாருங்க 8 வருஷத்துக்கான மொத்த தொகை தானே. இதுல அசலும் இருக்கும், 8 வருஷத்துக்கான சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இருக்குமா? ஒரு வருஷத்துக்கு 1,500 ரூபாய் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா 8 வருஷத்துக்கு எவ்வளவு வட்டி இருக்குன்னு பார்க்கலாமா? அப்போ 8ஆல பெருக்கலாமா? 2 0 40 12,000 ரூபாய் வட்டி. 8 வருஷத்துக்கு மட்டும் நான் 12,000 ரூபாய் வட்டி கட்டியிருக்கேன். அப்போ இந்த மொத்த தொகையில இருந்து 8 வருஷத்துக்கான வட்டியை நான் கழிச்சுட்டு அப்படியே எனக்கு என்ன கிடைச்சிடும்? அசல் கிடைச்சிருமா? அப்போ 24,500 ரூபாயில இருந்து நான் 12,000 ரூபாய் 8 வருஷத்துக்கான வட்டி கழிக்கிறேன். அப்போ எனக்கு என்ன கிடைக்கும்? 12,500 ரூபாய்ன்ற அசல் கிடைக்க போகுது. அப்போ அசல் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 12,500 ரூபாய். ஓகேவா? ஆப்ஷன் ஏ தான் நம்மளோட ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. 3 ஆண்டுகளில் 10% கூட்டு வட்டி விகிதத்தில் ஒரு குறிப்பிட்ட தொகை 6,655 இருந்தால் தொகையை கண்டறியும். அசல் என்னன்னு கேட்கறாங்க பாருங்க. அது 10% பாக்குறீங்க அப்படின்னா கூட்டு வட்டியில அசல் தான் கண்டுபிடிக்க போறாங்க. அப்ப எனக்கு 100% தான் வேணும். 100 ரூபாய் என்னோட அசல் அப்படின்னா 3 வருஷத்துக்கு 10% இன்ட்ரெஸ்ட் ரேட்ல என்னோட காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கூட்டு வட்டி மட்டும் என்னவா இருக்கும்னு பாத்தீங்கன்னா 33.1 ரூபாயா இருக்கும். நான் சொன்னேன். ஓகேவா? அதுக்கு அடுத்து இது மொத்த தொகை தான் சொன்னாங்க. ஒரு குறிப்பிட்ட தொகை இவ்வளவு மாறி இருக்கும். இது மொத்த தொகை. ஓகேவா? 6,655 ரூபான்றது மொத்த தொகை. 33.1 ரூபாய் வட்டி, அசல் 100 ரூபாய். இது ரெண்டும் சேர்ந்தது தானே மொத்த தொகை. அப்போ இன்னொரு 100 ரூபாய் இதோட கூட்டிக்கலாமா? கூட்டினா 33.1 100 ரூபாய் கூட்டினா நமக்கு என்ன கிடைக்கும்? 133.1. எப்போ போல இந்த பாயிண்ட் நமக்கு வேணாம், இங்க பிரச்சனை ஆகுன்னு அந்த பாயிண்ட் எடுத்துட்டு இங்க ஒரு 0 சேர்த்துக்கலாமா? இப்போ 1331 இது அடிக்கலாமா? எத்தனை முறை இருக்கலாம்னு பாருங்களேன். 5 முறை வருமானு செக் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா ஒவ்வொரு 5 தான் 5ல முடியும். 5 3 15 மீதி 1 15 16 1 6. ஓகே, அப்போ கரெக்டா வந்துருச்சா? இது ஒரு முறை 5 முறை 0. ஓகேவா? அப்போ 1% அப்படின்றது 50 அப்படின்னா 100% என்னவா இருக்கும்? 5,000 ரூபாய். அப்போ அந்த முதலீட்டு தொகை அசல் தொகை என்னன்னு பாத்தீங்கன்னா 5,000 rupees. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, நெக்ஸ்ட். ஒரு தொகையானது 6% எளிய வட்டியில 3 வருஷத்துக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க. அதே வட்டி விகிதம் 6+2% மாறி இருந்துச்சு அப்படின்னா அதே 3 இயர்ஸ்க்கு 84 ரூபாய் அதிகமா வட்டி கிடைச்சிருக்கும் அப்படின்னா முதலீடு செய்யப்பட்ட அமௌண்ட் என்ன? அசல் எனக்கு என்னன்னே தெரியாது. ஃபர்ஸ்ட் 6% வட்டி கொடுக்கும்போது ஏதோ ஒரு வட்டி கிடைச்சிருக்கும் 3 இயர்ஸ்க்கு. அதே 3 இயர்ஸ்க்கு நான் என்னோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஒரு +2 ஒரு 2% அதிகமாக்கிட்டேன் அப்படின்னா எனக்கு 84 ரூபாய் வட்டி அதிகமா கிடைச்சிருக்கணும் போது என்னோட அசல் தொகை என்னன்னு கேட்கறாங்க. இது மாதிரி கொஸ்டின் நம்ம ஆல்ரெடி ஒரு முறை பார்த்தோம். ஓகே, ஒரு வருஷத்துக்கு 2% இன்ட்ரெஸ்ட் அதிகமாச்சுன்னா 3 வருஷத்துக்கு எனக்கு ஆல்ரெடி கிடைச்சதுன்னு பார்க்கும்போது 6% அதிகமான இன்ட்ரெஸ்ட் கிடைச்சிருக்கும் தானே. அப்ப அந்த 6% தானே 84 ரூபாய். அப்ப அசல் வேணும் அப்படின்னா 100% நான் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஒரு முறை. ஓகேவா? 4 முறைங்களா? அப்ப என்னோட அசல் என்னவா இருக்கும் பாத்தீங்க அப்படின்னா 1,400 ரூபாயா இருந்திருக்கும். ஓகேவா? ஆப்ஷன் சி தான் நம்மளோட ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட். ஒரு ரவி ஒரு வங்கியில ஆண்டுக்கு 8% எளிய வட்டியில கடன் வாங்குறாரு. ஓகே, 5 இயர்ஸ் கழிச்சு அவர் 6,400 ரூபாய் வட்டி செலுத்த வேண்டியிருந்தா அவர் கடன் வாங்கின தொகை என்னன்னு கேட்கறாங்க. 5 வருஷம் கழிச்சு அவர் கட்டின வட்டி மட்டும் 6,400 ரூபாய். ஒரு வருஷத்துக்கு 8% வட்டி அப்படின்னா 5 வருஷத்துக்கு அவர் எவ்வளவு கட்டியிருப்பாரு? 5 × 8 40% வட்டி கட்டியிருப்பார். அப்ப 40% தான் 6,400 ரூபாய் அப்படின்னா கடன் வாங்கிய தொகைன்றது எப்பவுமே அசலா? அப்ப 100% எனக்கு வேணும். ஓகேவா? அடிக்கலாமா?
ஒரு முறை ஓகேவா? சரி 0 0 அடிச்சிட்டோம். ஒரு நாள் 4 16 4 64 அப்போ 160. அப்போ 100% என்னவா வந்திருக்கும்? 16,000 ரூபாயா வந்திருக்கும். அப்போ அவர் கடன் வாங்கின அமௌண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 16,000 ரூபாய். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எப்பவுமே ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டும் ரொம்ப ஈஸி தான். கொஞ்சம் பர்சன்டேஜ் மட்டும் எடுக்க தெரிஞ்சுக்கணும். ஒரு சில விஷயங்கள்லாம் நல்லா ட்ரிக்கியாக ஞாபகம் வச்சு கற்றுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கூட ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். ஓகேவா? அடுத்து பாருங்க, ஒரு வருடத்தில் 5,000ன்றது 5,900 மாறுச்சு அப்படின்னா அதே எளிய வட்டி விகிதத்துல 5 வருட முடிவில் 8,000 ரூபாய் என்னவா இருக்கும்னு கேட்கறான். ஏதோ ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கு. அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்ல தான் 5,000ன்றது 5,900 மாறி இருக்கு. ஓகேவா? 5,000 அசல் 5,900 மொத்த தொகையா மாறிட்டு. அப்போ எவ்வளவு வட்டி கட்டியிருக்கேன்? 9,000 வட்டி கட்டியிருக்கேன். அதுவும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஓகேவா? அப்ப 5,000 ரூபாய்க்கு நான் 9,000 வட்டி கட்டியிருக்கேன்றதான அர்த்தம். ஓகேவா? அப்ப 5,000 ரூபாய்க்கு 9,000 எவ்வளவு பர்சன்டேஜ்னு பார்க்கலாமா? அதுவும் ஒரு வருஷத்துலன்றதுனால 9,000 தான். ஒரு வருஷத்துக்கான வட்டி தான் 9,000. இப்ப 5,000க்கு 9,000 எவ்வளவு பர்சன்டேஜ்னு கண்டுபிடிக்கும். 2 0க்கு 2 0 அடிச்சிடலாமா? இன்ட்டு 100 எடுத்துக்கலாமா? ஒரு முறை 2 முறை. அப்போ 9 2 18%. ஓகே, 5,000க்கு அப்போ 9,000 எவ்வளவு பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 18%. அப்போ வட்டி விகிதம் ஆரோட வேல்யூ 18%. அப்போ ஆரோட வேல்யூ 18% போது 8,000ன்றது அசல். அப்போ 5 இயர்ஸ்ல அது எவ்வளவு மாறி இருக்கும்? அதே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல கேட்குறாங்க. அப்போ பாருங்க, அமௌண்ட் இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா 8,000. இதுதான் நம்மளோட அசல். ஒரு வருஷத்துக்கு 18% அப்படின்னா 5 இயர்ஸ்க்கு எவ்வளோ வட்டி நான் கட்டியிருப்பேன்னு பாருங்க. 50 ஒரு 40 90% வட்டி நான் கட்டியிருப்பேன். அப்போ இதில் 90% அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7,200 நான் வட்டியை கட்டியிருப்பேன். அப்போ மொத்த தொகை என்னவா மாறி இருக்கும்னு பாருங்க. 0 2 15. ஓகேவா? இப்போ மொத்த தொகை என்னவா மாறி இருக்கும் பார்த்தீங்கன்னா 15,200 ரூபாயா மாறி இருக்கும். ஆப்ஷன் ஏ தான் நம்மளோட ஆன்சர். ஓகேவா? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுக்காம அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்து அதுல இருந்து நம்ம ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்க வச்சு அப்போ இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்க்கு 5 இயர்ஸ்க்கு 8,000க்கு மொத்த தொகை என்னவா இருந்திருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம இன்னொரு கொஸ்டின் சால்வ் பண்ண போறோம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஆண்டுக்கு 10% கூட்டு வட்டியில முதலீடு செய்யப்படும் பணத்தின் தொகை 2 ஆண்டுகள்ல இவ்வளவா மாறுச்சு அப்படின்னா எவ்வளவு தொகை முதலீடு செய்யப்பட்டிருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அசல் கேட்குறாங்க. அசல் எப்பவுமே நமக்கு 100%. ஓகேவா? 100% தான் கண்டுபிடிக்க போறேன். அசல் என்னோட 100%. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10% அப்படின்னா கூட்டு வட்டியில 2 இயர்ஸ்க்கு நான் எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் கட்டியிருப்பேன்றதை டக்கு நம்ம சொல்லணும்னு சொன்னோமா? எவ்வளவு வட்டி கட்டியிருப்போம்? 21 ரூபாய் வட்டி கட்டியிருப்போம். அது இவ்வளவா மாறி இருக்குன்னு சொல்றாங்க. அப்போ இது மொத்த தொகை 10,164 மொத்த தொகை. அசல் 100 ரூபாய், 2 வருஷத்துக்கு 10% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல கூட்டு வட்டி 21 ரூபாய். அப்போ அசலும் 21 ரூபாய் சேர்த்தீங்கன்னா 120 ரூபாய் மாறி இருக்கும் இந்த மொத்த தொகை. அப்போ 120 ரூபான்றது தான் இந்த 10,166. அப்போ எப்பவும் போல 100 கண்டுபிடிக்கிறோமா? இது 11 டேபிள். ஏன்னா 121ன்றது 11 ஸ்கொயர். கண்டிப்பா பார்க்கும்போதே தெரியும். இது 11ஆல போகுமான்னு செக் பண்ணுங்க. 6 6. அப்போ கண்டிப்பா இப்போ 0 வருது. 11ஆல போகும். அடிச்சிடலாமா? 11 டைம்ஸ், இங்க 9 டைம்ஸ், 2 டைம்ஸ், 4 டைம்ஸ்ங்களா? திரும்ப இதுவும் 11ஆல போகும். ஏன்னா 13ல 2 போச்சுன்னா 11. ஓகேவா? அப்போ 11ஆல அடிச்சோம்னா 8 டைம்ஸ், இங்க 4 வரும். 84. 1% 84 rupees அப்படின்னா 100%ன்றது என்ன வந்திருக்கும்? 8,400 rupees. ஓகேவா? ஆப்ஷன் பி தான் ஆன்சர். எப்பவுமே ஒரு வேல்யூ, ஒரு அமௌண்ட் கொடுத்துருப்பாங்க. அந்த அமௌண்ட் எவ்வளவு பர்சன்டேஜ் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அசலோ இல்லை அவங்க என்ன கேட்குறாங்களோ, இப்போ வட்டி மட்டும் கேட்டதானா 21% என்னன்னு கண்டுபிடிச்சா போதுமானது. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். அடுத்தது, 2 ஆண்டுகளுக்கு முதலீடு செய்யப்பட்ட பணம் ஆண்டுக்கு 20% கூட்டு வட்டி வீதம் ஆண்டுதோறும் சேர்க்கப்பட வேண்டும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ முடிவின் போது அது 324 மாறுச்சு அப்படின்னா முதலீடு செய்யப்பட்ட ஆரம்ப தொகை என்னன்னு கேட்குறாங்க. ஓகே, மொத்த தொகை 324 ரூபாய். எப்ப கூட்டு வட்டியில 20% இன்ட்ரெஸ்ட் ரேட்ல, அதுவும் எத்தனை வருஷம் கழிச்சு? 2 இயர்ஸ் கழிச்சு இவ்வளவா மாறி இருக்குன்னு சொல்றாங்க. அப்போ அசல் 100 rupees அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு 20% இன்ட்ரெஸ்ட் ரேட்ல 2 இயர்ஸ்னா இயர்லி ஒன்ஸ். அப்போ 2 டைம்ஸ் என்ன பண்ணோம்? 100க்கு 20% கண்டுபிடிக்கணுமா? அப்போ 100க்கு 20%, 20க்கு ஒரு 20%. அப்போ 4ங்களா? இது இன்ட்டு 2, இது இன்ட்டு 1. அப்போ 44 rupees நான் வட்டியா கட்டியிருப்பேன். ஓகேவா? 100 ரூபாய் என்னோட அசல், 44 rupees என்னோட வட்டி. அப்போ 144 rupees தான் இந்த மொத்த தொகையா இருந்திருக்குமா? 324. அப்போ எனக்கு அசல் வேணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும்? 100 rupees கண்டுபிடிக்கணுமா? கண்டுபிடிச்சிடலாமா? இது 12 டேபிளில் போகும்னு எனக்கு தெரியும். இது 12 டேபிளில் போகுதான் நம்ம ஒரு செக் பண்ணிக்கலாம். ஓகேவா? 2 12 24, இது ஒரு 8. அப்போ 7 12 84. ஓகே, முடிஞ்சிருச்சா? அடுத்து பாருங்க, இது 4 முறை
இது 9 முறை. 4 × 25 பேருனா எனக்கு 100 கிடைக்குமா? அப்போ 9 × 25 என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 225. ஓகே, ஏன்னா 10 25 250, அதில் ஒரு 25 குறைச்சோம் அப்படின்னா 225. அப்போ முதலீடு செய்யப்பட்ட தொகை என்னன்னு பார்த்தீங்கன்னா 225 ரூபாய். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். கூட்டு வட்டிக்கும் எளிய வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் அதே விகிதத்தில் 2 ஆண்டுகளுக்கு 15,000 தொகைக்கு ரூபாய் 24 அப்படின்னா வட்டி விகிதம் என்னன்னு கேட்கிறான். ஓகே, 2 இயர்ஸ்க்கு 15,000 ரூபாய்க்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் 24 ரூபாய் அப்படின்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கேட்குறாங்க. அப்போ கண்டிப்பாக நம்ம ஃபார்முலா தான் போய் ஆகணும். டிஃப்ரென்ஸ் ஈக்குவல் டு PR². ஏன்னா 2 இயர்ஸ்னா R²/100². இப்போ 100² நான் 100 × 100 எழுதுறேன். டிஃப்ரென்ஸ் எவ்வளோன்னு சொன்னாங்க? 24 ரூபாய். அசல் பார்த்தீங்கன்னா 15,000 ரூபாய். R² தெரியாது, ஆரே தெரியாது. அப்போ R² ஒன்றுமே பண்ண முடியாது. அப்படியே எடுத்துக்கோங்க. × 100. 3 0க்கு 3 0 அடிச்சிடலாமா? அடுத்தது என்ன அடிக்க முடியும்? இது 2 டைம்ஸ், இது 3 டைம்ஸா? இது ஒரு முறை, இது 8 முறை. அப்போ 8 2 16. அப்போ R² வேல்யூ 16 அப்படின்னா அப்போ ஆரோட வேல்யூ 4. அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ பர்சன்டேஜ்னு பார்த்தீங்கன்னா 4%. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பாருங்க. ஆண்டுக்கு 4% என்ற விகிதத்தில் 2 ஆண்டுகளுக்கு பெறப்படும் எளிய வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் 8 ரூபாய் அப்படின்னா அந்த தொகை என்னன்னு கேட்காங்க. 2 இயர்ஸ்க்கான டிஃபரன்ஸ் பேஸ் பண்ணி கொஸ்டின் வருது. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்க்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னா ஃபார்முலாவே கூட எடுத்துக்கோங்க, ஒன்றுமே பிரச்சனை இல்லை. PR²/100². டிஃபரன்ஸ் எவ்வளோ? 8 ரூபாய். அசல் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்களா? ஓகே, P ஆரோட வேல்யூ 4ங்களா? 4 × 4 16. இல்லை, நான் 4 × 4 கூட எடுத்துக்கிறேன். /100 × 100ங்களா? ஓகே, ஒரு முறை, இங்கே 2 முறை, திரும்பி இங்கே அடிக்கிறோம் 2 டைம்ஸ், திரும்ப நம்ம இங்கே அடிக்கிறோம் 50 டைம்ஸ். அப்போ அசல் என்னவா இருந்திருக்கும்? 5 × 100 5,000. அது இந்த சைடு வந்துடும். இப்போ அசல் பார்த்தீங்கன்னா 5,000 rupees. ஆப்ஷன் டி தான் நம்மளோட ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். 2 ஆண்டுகளுக்கு நிலையான தொகைக்கு எளிய வட்டி மற்றும் கூட்டு வட்டி 8,400 ரூபாய் மற்றும் 8,652 ரூபாய் அப்படின்னா வட்டி விகிதம் என்னவா இருக்குன்னு கேட்குறேன். ஏதோ ஒரு குறிப்பிட்ட இன்ட்ரெஸ்ட் அசல் இருக்கு. ஓகேவா? ஒரு அசல் இருக்கு, அது ஒரு சேம் இன்ட்ரெஸ்ட் ரேட்ல. ஓகேவா? ஏதோ ஒரு 6%ல 2 இயர்ஸ்க்கான சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஓகேவா? 2 இயர்ஸ்க்கான சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 8,400 ரூபாய். அதே இன்ட்ரெஸ்ட் ரேட்ல 2 இயர்ஸ்க்கான காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 8,652 ரூபான்னு கொடுத்துட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு கேட்குறாங்க. சொல்ல முடியுமான்னு பாருங்களேன். 2 வருஷத்துக்கான தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்குமான வித்தியாசம் கொடுத்தே நம்ம பார்த்து பழகிட்டோம். ஆனா இங்க பாருங்க 2 வருஷத்துக்கான தனி வட்டி கொடுத்துருக்காங்க, 2 வருஷத்துக்கான கூட்டு வட்டி கொடுத்துருக்காங்க. அப்ப இதை கழிக்கும் போதுதான் 2 வருஷத்துக்கான வித்தியாசம் நமக்கு கிடைக்கும் இல்லையா? கழிச்சா நமக்கு என்ன வருதுங்க? 252 ரூபாய் வரும். அப்போ 2 வருஷத்துக்கான தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்குமான வித்தியாசம் 252 ரூபாய். இதை வச்சு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எப்படி சொல்லலாம் அப்படின்னா லாஜிக் தெரிஞ்சவங்க டக்குன்னு சொல்லிட்டு இருப்பீங்க, ரொம்ப ஈஸியா சொல்லிடலாம். ஓகேவா? இந்த வித்தியாசத்தை மேல எழுதிக்கோங்க. ஓகேவா? கீழே என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 2 இயர்ஸ்க்கான சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இருக்கு இல்லையா, இதை 2ஆல டிவைட் பண்ணிக்கோங்க. 2ஆல் டிவைட் பண்ணா என்ன வரும் பாருங்க? 4,200 ரூபாய். ஓகேவா? அப்போ ஒரு வருஷத்துக்கான தனி வட்டிக்கு நான் கட்டக்கூடிய வட்டி தான் இந்த எக்ஸ்ட்ரா டிஃபரன்ஸ். ஓகேவா? அப்போ எக்ஸ்ட்ரா டிஃபரன்ஸ்ன்றது எவ்வளவு வந்தது? 252 ரூபாய். அப்போ 4,200 ரூபாய்க்கு 252 ரூபாய்ன்றது எவ்வளவு பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சிங்கன்னா நம்ம ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு சொல்லிடலாம். × 100 2 0 2 0 அடிச்சிடலாமா? எத்தனை முறை இருக்குன்னு பாருங்களேன். 6 40 240 ஒரு 12 252 வந்துருச்சா? இது ஒரு முறை அப்படின்னா இது 6 டைம்ஸ். அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 6%. இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் பாக்குறீங்க, 2 இயர்ஸ்க்கான சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட், 2 இயர்ஸ்க்கான காமன் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் கொடுத்துட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்போ வட்டி விகிதம் என்னன்னு கேட்குறாங்க அப்படின்னா இதை ரெண்டுத்தையும் கழிச்சுக்கோங்க. கழிச்சு வரக்கூடிய வேல்யூ 2 வருஷத்துக்கான சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை பாதி ஆக்கிக்கோங்க. அப்போ ஒரு வருஷத்துக்கான சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். அப்போ ஒரு வருஷத்துக்கான சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இந்த டிஃபரன்ஸ் எவ்வளவு பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை நம்ம ஏன்னு சொல்லலாம். காமன் இன்ட்ரெஸ்ட் புரிஞ்சவங்களுக்கு ஏன் இந்த ஒரு வருஷத்துக்கான சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும்னு தெரியும். ஏன்னா முதல் வருஷம் கட்டக்கூடிய வட்டிக்கு நாங்கள் கட்டக்கூடியது தான் அந்த எக்ஸ்ட்ரா வட்டின்றது நமக்கு தெரிஞ்சிடும். கண்டிப்பா ஒரு வருஷத்துக்கான வட்டின்றது ஒரு வருஷத்துக்கான சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்க்கு ஈக்குவல். ஏன்னா முதல் வருஷம் தனி வட்டியும் முதல் வருஷம் கூட்டு வட்டியும் ஈக்குவல் தான். முதல் வருஷம் தனி வட்டியில இருந்து எக்ஸ்ட்ரா அமௌண்ட் எவ்வளவு பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சா எவ்வளவு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றத நம்ம சொல்லலாம். சரிங்களா? இன்னைக்கு பார்த்த கொஸ்டின்ஸ் ஒவ்வொன்றுமே இயர் கொஸ்டின் தான் பார்த்துருக்கோன்றதுனால கொஞ்சம் டைம் ஆயிருக்கும். ஒரு சில புதிய விஷயங்கள்லாம் கத்துக்கிட்டு இருப்பீங்க. அது மாதிரி கொஸ்டின்ஸ் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. தேங்க்யூ.